श्रीशैले सदया पात्रं धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महताह्वयपट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्गिरेण परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। श्रीशटारिगुरोर्दिव्यश्रीपादाब्जमधुव्रतम् श्रीमद्यतीन्द्रप्रवणं वन्दे श्रीलोकाचार्यमुनिं भजे। ஆழ்வார் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீவத்ச வம்சாம்பதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீரங்கநாதாரிய தனூஜரத்னம் தத்பாத யுக்மாம்புஜ பிருங்கராஜம் அண்ணங்கராச்சாரியம் அகம் பிரபத்தியே. விசுதபாக் சிகாமணிகளான மணவாள மாமணிகள் அவராலே அருளி செய்யப்பட்ட சீரிய கிரந்தமான இந்த உபதேச ரத்னமாலையின் அனுபவத்தை கடந்த சில தினங்களாக பண்ணி வருகிறோம். அப்படி மாமணிகளாலே உபதேச மார்க்கமாக பெறப்பெற்ற அர்த்தங்களை இந்த உலகின் கண் இருப்பவர்கள் அதை அறிந்து உய்ந்து போக வேண்டும் அப்படின்ற ஒரு சீரிய நோக்கத்தாலே நமக்கெல்லாம் மார்க்கதர்ஷியாய் இருக்கக்கூடிய ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அவர்களுடைய திவ்ய சூக்திகளை பெருமையை விவரிக்க ஆரம்பிக்கிறார். அதற்கு அனுகுணமாக ஏற்கனவே ஆழ்வார்களுடைய வைபவங்கள், அந்த அவதார ஸ்தலங்கள், அவர்களுடைய திவ்ய சூக்திகள், அதுக்கப்புறம் ஆச்சாரியர்கள் சொல்லக்கூடிய 3 பேர், சரமபுர நிஷ்டராக இருக்கக்கூடிய 3 பேர்களுடைய வைபவத்தை பார்த்தோம். அதற்கு மேலே அந்த திவ்ய பிரபந்தனுடைய சீர்மை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அதை மதிக்காதவர்கள், அனபிக்கியர்கள், அதன் வைபவம் அறியாதவர்கள் நரகில் வீழ்வார்கள் என்று நினைத்திருந்தே சென்னடுக கூசித்திரி என்று தன் நெஞ்சை நோக்கி அதனுடைய வைபவத்தை பொறாதவர்கள் திறத்திலே எப்பொழுதும் உனக்கு இதுவே வேண்டாம் என்று சொல்லும்படியாய் ஒரு பாசுரத்தை இது பண்ணார். அதுக்கு மேலே ஆழ்வார்களையும் அருளிச்செய்கள் ஆழ்வார்களேத்தம் அருளிச்செயலேத்தம் தாழ்வாது மின்னி அவைதாம் வளர்த்தோர் ஏழ்பாரும் உய்ய அவர்கள் செய்த வியாக்கியைகள் உள்ளதெல்லாம் வையமறிய பகர்வோம் வாய்ந்து என்று சொல்லும்படியாக அந்த ஆழ்வார்களையும் அருளி செயல்களையும் அதற்கெல்லாம் இருக்கக்கூடிய ஏத்தத்தை சொல்லக்கூடியதா இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கீழே பார்த்தோம். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆழ்வார்களுடைய அப்பிரதிமமான வைபவம், அதற்கு மேல இருக்கக்கூடிய வியாக்கியானங்களுடைய சீர்மை, அதையெல்லாம் உரைக்க வல்லார் யார் என்று சொல்லக்கூடிய காலத்திலே திருளுத்த ஆழ்வார்கள் சீர்மை அறிவாரார், அருளி செயலை அறிவாரார். அருள் பெத்த நாதமணி முதலாம் நம் தேசிகர் எல்லால் பேதமனமே உண்டோ பேசு. திருளுத்த ஆழ்வார்கள் ரொம்ப சீர்மை படைத்தவர்களாய் இருக்கக்கூடியவர்கள், நல்ல ஞான விகாசத்தை, திவ்யமான ஞானத்தை பெற்றவர்களாய் இருக்கக்கூடிய ஆழ்வார்கள். அப்படிப்பட்டவர்களாலே அருளி செய்யப்பட்ட திவ்ய கிரந்தமாக இருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தம், அதை யார் அறிவார், அதனுடைய சீர்மை யார் அறிவார்? அதுக்கு மேல் தெரிவிக்கிறார், அருளி செயலை யார் அறிவார்? அப்படிப்பட்ட அவர்களுடைய ஆழ்வார்களாலே அருளி செய்யப்பட்ட அருளி செயலினுடைய சீர்மையை யார் தான் அறிவார்கள்
இதுக்கு அதிகாரிகள் யார், இதை சொல்லக்கூடிய அதிகாரிகள் யார் என்று கேட்ட காலத்திலே அந்த வைசிஷ்டியமாக இருக்கக்கூடிய குரு பரம்பரையிலே வந்தவர்கள், விலட்சணமான குரு பரம்பரையிலே வந்தவர்கள், அருள் பெத்த நாதமுனி என்று சொல்லும்படியாய் நம்மாழ்வாராலே கிருபையோடு அனுகிரகிக்கப்பட்டவராயிருக்கக்கூடியவர் நாதமுனிகள். அப்படி நாதமுனிகள் தொடக்கமாக இருக்கக்கூடிய இந்த ஆச்சாரிய குரு பரம்பரையிலே வந்தவர்கள் தான் இந்த ஆழ்வார்கள் பெருமையும் அந்த ஆச்சாரியர்கள் பெருமையும் தெரிவிக்க முடியும். வேறொருவராலே இது தெரிவிக்கக்கூடிய விஷயமே அன்று என்று தெரிவித்தார். அதுல கடைசியில ஒரு வேதை மனமே உண்டோ பேசு அப்படின்ற ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடிய காலத்திலே அதை தெரிவிக்கக்கூடியது யாரும் இல்லை. அதனால தெரிவிக்கக்கூடியவர்கள் சரியான அதிகாரிகள் இவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதை தெரிந்துக்கோ, பேதை மனமே உண்டோ பேசி வேற யாரும் கிடையாது, வேற யார் இருப்பார்கள் நீ நினைக்கிறாய் மனமே என்று தெரிவிக்கக்கூடியதாய் அமைந்திருக்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய காலத்து பேதை மனமே உண்டோ பேசுன்ற இடத்துல ஒரு அர்த்தத்தை பார்த்தேன். அது நேத்திக்கணும் அவ்வளவு சரியா சொன்னான்றது அப்படி எனக்கு இதுவா இல்லை. பேத மனமே உண்டோ பேசும் முக்தமான மனசே இப்படி விதக்தரான இவர்களை ஒழிய உண்டோ சொல்லி காண். எனக்கு அடியான் என்ன அர்த்தம் சொன்னேன்னு தெரியல. முக்தமான மனசு அப்படின்னு சொன்னா எப்படின்னா, மனசு எப்படி இருக்குன்னா சாதாரணமா கொஞ்சம் பேதைய மனமேன்னு சொல்லக்கூடிய காலத்துல ரொம்ப பேதித்து இருக்கக்கூடியது. வேதித்து இருக்கக்கூடியதுன்னா ஒரு அஞ்ஞானம் சூழப்பட்டு இருக்கக்கூடிய பேதை மனமே. முக்தமான மனசே அறிந்து கொள். நீ யாரும் அறிந்து கொள்ளா விதக்தரான இவர்களை, விதக்தரானா ரொம்ப விலட்சணராக இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களை, விதக்தரான இவர்களை ஒழிய உண்டோ. அருள்பெத்த நாதமுனிகள் முதலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் யார் அப்படின்னா, அவர்கள் எல்லாம் சீர்மை பெற்ற ஆச்சாரியர்கள், அவர்களே இதற்கென்று இட்டு பிறந்தவர்கள். இந்த ஆழ்வார்களுடைய பிரபாவத்தையும் ஆச்சாரியர்களுடைய அந்த அருளி செயல்களையும் சொல்ல வல்லவர்கள் யார் உண்டுன்னா, இவர்களே இட்டு பிறந்தவர்களாக இருக்கக்கூடிய நாதமுனிகள் தொடக்கமாக இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள். அதுதான் அது சொல்லக்கூடியதுன்னா விதக்தரான இவர்கள்னு சொல்லக்கூடியது ரொம்ப சீர்மை பொருந்தியவர்களாய் அதீதமான ஞானம் பொருந்தியவர்களாய் இருக்கக்கூடியவர்கள். முக்தமான மனசு பேதை மனமேன்னு சொல்லக்கூடியது. பேதை மனம் தானே சொல்றாரு. பேதை மனம்னா என்ன? பேதித்து போய் இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட மனசு எப்படியா இருக்கா? அறியாத மனதாக இருக்கக்கூடியது, பேதை மனதாக இருக்கக்கூடியது, நல்ல விஷயங்களை அறியாத மனசாக இருக்கக்கூடியது. மனதே நீ இதை அறிந்து கொள். இதையெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் யார் யாரிடத்தையே போய் எந்த காலக்ஷேபத்தை நீ கேட்டு வேண்டாம். எதை கேட்கணும் அப்படின்னு நினைச்சானா, நீ இந்த விஷயங்களை கேட்கணும் என்று நினைத்தாயாகில் எங்க போய் கேட்கணும் அப்படின்னா, நாதமுனிகள் தொடக்கமாக இருக்கக்கூடிய அந்த குரு பரம்பரையிலே போய் தான் நீ கேட்க வேண்டும் இதை என்று தெரிவிக்கிறார். ஆகையால் திருவுள்ளம் அறிய ஒருவரும் இல்லை என்கிறார். ஆட்டம் வந்த விஷயம்னா இவர்கள் தவிர வேறு யார் இருப்பார்கள்? அந்த உதேச பரம்பரையிலே வந்தவர்கள் தவிர வேறொருவர் இல்லை என்று தெரிவிக்கிறார். இத்தால் சுயத்தத்தாலே அறிய உண்ணாது அயத்னத்தாலே அறியலாயிருக்கும் அருள் பெற்றவர்களுக்கு என்றாயத்து. அதாவது ரிஷிகளோட அப்போ ஒரு சம்பந்தப்படுத்தி பார்க்கிறார். ரிஷிகள் எல்லாம் தங்கள் சுயத்திரத்தாலே ஞானத்தை அதீதம் சம்பாதித்தவர்களா இருக்கக்கூடியவர்கள். அவர்களால கூட இதை அறிய ஒண்ணாதான் இருக்கக்கூடியது. எதனால அப்படின்னு கேட்டா, இது அயத்தத்தாலே எந்த யத்னமும் பண்ணாத எம்பெருமானுடைய கிருபை அடியாலே வந்தது இந்த ஆழ்வார்களுடைய அருளி செயல்கள் என்று முடித்தார். அதுக்கு மேல இந்த விஷயத்தை சொல்லிட்டார். ஆழ்வார்கள் திருளுத்த ஆழ்வார்கள் சீர்மை அறிவாரார், அருளி செயலை அறிவாரார். இதை சொல்லக்கூடியவர்கள் இந்த ஆச்சாரியர்கள் தான் என்று நிஷ்கர்ஷம் பண்ண பிறகு, இப்படிப்பட்ட உபதேசம் நாட்டிலே எப்படி கிடைக்கிறது அதை சொல்லணுமே. தொன்று தொட்டு எப்படி இருக்கிறது இந்த உபதேச பரம்பரைன்றது அதுதான் ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் அப்படின்ற பாசுரத்தை எடுத்து காட்ட ஆரம்பிக்கிறார். ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் எரார் எதிராசர் இன்னொருளால் மாறுலகில் ஆசையுடையோர் எல்லாம் அரியர்கள் கூறுமென்னு பேசி வரம்பருத்தார் பின். ஓரான் வழின்றது ஒரு சம்பிரதாயம். அந்த காலத்திலே ராமானுஜருக்கு முற்பட்ட காலத்திலே எப்படி இருந்தது, அதான் அந்த உபதேச பரம்பரை தான் சொல்றாங்க. ஒரு 2 சம்பிரதாயம் இருக்கு. ஓரான் வழின்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு, ஆசையுடையவருக்கெல்லாம் கூறு அப்படின்னு ஒரு சம்பிரதாயத்தினுடைய கருத்தாக இருக்கிறது. ஓரான் வழி சம்பிரதாயம் எப்படி இருக்குன்னா அஷட்கரணமாய் இருக்கும் என்று தெரிவிக்கிறார். அஷட்கரணம், ஷட்டுன்னா 6 காது, 6 ஷட்கரணம் அப்படின்னா 6 காதுகள். அஷட்கரணமாக இருக்காது அது எந்த காலத்திலையும். என்னன்னா அஷட்கரணம்னா ஒரு ஆச்சாரியன் ஒரு காலக்ஷேபம் சாதிப்பார், அதை கேட்பதற்கு ஒரே ஒரு சிஷ்யர் தான் இருப்பார். இன்னொரு சிஷ்யர் நான் கேட்கிறேன்னு சொன்னா கூட வேண்டாம் நீர் அப்புறம் வரணும்டுவான். இல்லை சுவாமி அதே விஷயத்த நான் கேட்கிறேன்
அப்படி அவசியம் இல்லை, ஒருத்தருக்கு தான் சொல்லணும்ன்றது இது பரம்பரை, இந்த பரம்பரை அப்படிதான் இருக்கு என்று சொல்லும்படியாய் அமைந்த பரம்பரை. அப்போ என்ன பண்ண, 4 காது தான் கேட்கும். அஷட்கரணம் அப்படின்னு சொன்னோமே, ஆனால் 6 காதுகள் கேட்காது. ஒரு ஆளுக்கு 2 காதுன்ற, ஒருத்தருக்கு காது போயிடுத்துன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. காட்ட வந்த விஷயம் தான், 4 காது 2 ஒருத்தர் ஒரு ஆச்சாரியன் ஒரு சிஷ்யன், இவர்கள் கேட்பதுதான் வந்து ஓரான் வழின்னு சொல்லக்கூடிய சம்பிரதாயத்தினுடைய இதுவாய் இருந்தது. அது அப்படி ஒரு வரம்பு வச்சிருந்தார்கள். இதுதான் வரம்பு, இதை மீறி நடக்கக்கூடாது என்று சொல்லும்படியா இருந்தது. அப்படிப்பட்ட வரம்பை என்ன பண்ணார், ஏறார் எதிராசர் இன்னொருளால். சுவாபாவிகமாக கருணை உடையக்கூடியவர், கருணையை பொலிந்தவராக இருக்கக்கூடியவர் சுவாமி எம்பெருமானார். அவர் என்ன பண்ணால், ஆசையுடையவர்க்கெல்லாம் ஆரியர்கள், குருவாக இருக்கக்கூடியவர்களே ஆசையுடையவர்க்கெல்லாம் இந்த விஷயங்களை தெரிவியுங்கள் என்று இந்த பாசுரத்தினுடைய சாராம்சமாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் புலராஞ்சியர் அதை உள்ள போர்ந்து நிறைய விஷயங்களை வந்து அலசி எடுக்கிறார்கள். அவருக்கே இருக்கக்கூடிய மேதாவிலாசம், மாமுனிகள் திறத்தில் இருக்கக்கூடிய வந்து என்ன சொல்றது, அதாவது மாமுனிகள் யதீந்திர பிரவணர், வந்து என்ன சொல்றது, இவர் வந்து யதீந்திர பிரவணர், இவர் அப்படிதான் சொல்லணும். அதனால அப்படி பிளராஞ்சியர் இந்த இடத்துல இந்த பாசுரத்திலே நிறைய விஷயங்களை தெரிவிக்கிறார். பதவுரையை வாசிக்கிறேன். முன்னோர் பூர்வாச்சாரியர்கள் ஓரான் வழியாய் ஒரு புருஷ கிரமமாக ஒருவருக்கு பின் ஒருவராக உபதேசித்து கொண்டு வந்தார்கள். பிற்பாடு அழகு பொருந்திய எதிராசர் எம்பெருமானார் இன்னருளால் தம் இனிய அருளாலே பாருலகில் பூமியிலே ஆசை உடையோர்க்கெல்லாம் இதில் விருப்பம் உடையவர்களுக்கெல்லாம் ஆரியர்கள் ஆச்சாரியர்களே கூறும் என்று நீங்கள் உபதேசியுங்கள் என்று பேசி நியமித்து வரம்பு ஓரான் வழியாய் உபதேசிக்கும் வரும்பை அறுத்தார், நீக்கி அருளினார். மேல ஆரம்பிக்கிறார். ஸ்ரீமன் நாதமுனிகள் தொடக்கமானாராலே அறிந்து ஆதரிக்கப்படுவதான அருளி செயலில் தாத்பரியமான பிரபத்தியர்த்தமானது. கீழே என்ன சொன்னார், அருள் பெற்ற நாதமுனி முதலாம் நம் தேசிகரை அல்லால். இந்த ஆழ்வார்களிடையும் அருளி செயல்களையும் யார் இது பண்ணுவார், திருளுத்த ஆழ்வார்கள் சீர்மை அறிந்தவர் யார், அருளி செயலுடைய சீர்மை அறிந்தவர் யார் என்று தொடர்ந்து சொல்லக்கூடிய காலத்தில் அருள் பெற்ற நாதமுனிகள் தொடக்கமாக இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் தானே. அவர்கள் சொல்றாரு, நீ ஸ்ரீமன் நாதமுனிகள் தொடக்கமானாராலே. இந்த உபதேச பரம்பரை எப்படி இருந்தது அப்படின்னா, நாதமுனிகள் தொடக்கமாக இருக்கக்கூடியவராலே அறிந்து, அப்பதான் வந்து அவர்கள் அறிந்து கொள்ள அறிந்து ஆதரிக்கப்படுவதான அருளி செயலில், ஆதரிக்கக்கூடியதா இருக்கக்கூடிய அருளி செயல் இந்த இயல்ல தாத்பரியமானது என்ன, சாரமா இருக்கக்கூடியது என்னன்னா பிரபத்தியர்த்தம் ஆனது. பிரபத்தியர்த்தம் சொல்லக்கூடிய ஏற்கனவே நம்ம பார்த்தோம். நேற்றுக்கு சொல்லக்கூடிய பிரபத்தியர்த்தம்னு சொல்லக்கூடியத பகவான் சொன்னா என்னன்னா, அவனே உபாயமாய் இருக்கிறான், அவன் உபாயமாய் இருக்கிறான்ற நினைவுதான் சரணாகதி அப்படின்னு வந்து ஒரு அர்த்தம் நேற்று பார்த்தோம். அதே அர்த்தத்தை இவ்விடத்திலும் கொள்ள வேண்டும். பிரபத்தியர்த்தமானது ஓரான் வழியாய் நடந்து செல்ல அந்த பகவான், அந்த பகவத் வைபவம் எப்படி இருக்கிறது அப்படின்னா, ஓரான் வழியாய் கடந்து செல்லும். ஒரு புருஷருக்கு சொல்லக்கூடியதாக அமைந்து இருக்கக்கூடிய அத்தை எம்பெருமானார் தன்னுடைய நிரவதிக கிருபையாலே, எம்பெருமானார் சொல்லக்கூடிய என்ன பண்ண, நிரவதிகமாக கிருபை. அதிகம்னு சொன்னாலே ஜாஸ்தி, நிரவதிகம்னா இன்னும் மேல இருக்கக்கூடியதாய். அதான் ஏறார் எதிராசர் இன்னொருளால் நிரவதிக கிருபையாலே பேசி வரம் பருத்து, அதுக்குன்னு ஒரு மரியாதை இருந்ததே, அந்த மரியாதை அறுத்தார், வழியாக்கி. அதை வந்து அதுக்கு மேல இருக்கக்கூடிய பொதுவா வழியா பண்ற ஒரு பாதை, போகக்கூடிய பாதை வந்து சரியா இல்லை. அப்போ அதை செப்பனிடுகிறார்கள். அந்த செப்பனிட்ட காலத்துல என்ன இருக்கு, அது புது தடமாக போறது. அது போல அந்த வந்து ஒரு வரம்பை அறுத்தார். இதுதான் பாதைன்னு சொல்லக்கூடிய பாதை கொஞ்சம் சீர்திருத்த வேண்டி இருந்தது. அதை சீர்திருத்தினார் எம்பெருமானார், வழியாக்கி நடத்தி அருளினபடியை அருளி செய்கிறார். ஆக இந்த பாசுரத்தால காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்றது ரொம்ப சங்கிரகமா தெரிவிச்சுட்டார். அதாவது இந்த அருளி செயலில் இருக்கக்கூடிய பிரபத்தியர்த்தம்னு சொல்லக்கூடியதை ஒரு காலத்துல ஓரான் வழியாய்த்தான் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார்கள். எம்பெருமானார் தனக்கே இருக்கக்கூடிய இயற்கையான இன்னொருளாலே அதை என்ன பண்ணார், அந்த மரியாதை, அந்த லோக மரியாதையை முதல்ல இருந்தது அந்த ஓரான் வழின்ற அந்த மரியாதையை அறுத்தார். அந்த வரம்பை அறுத்து அந்த வழியை சீர்திருத்தினார் அப்படின்னு தெரிவிக்கிறார். ஓரான் வழியாய் உபதேசித்தார் என்று தொடங்கி இந்த பாசுரத்தாலே இந்த தொடக்கத்தினாலே காட்டக்கூடிய விஷயமாக இருக்கிறது. பிரபத்தியர்த்தம் என்ன, திருவாய்மொழியினுடைய அர்த்தம் என்ன, பேதமில்லாமல் திருவாய்மொழியை பிரவர்த்திப்பீராக என்று தெரிவிக்கிறார். அப்போ பிரபத்தியர்த்தம் என்ன அப்படின்னா, அது சரணாகதி, நீயே உபாயம் என்று இருக்கக்கூடிய நினைவு.
திருவாய்மொழியுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, திருவாய்மொழியும் சொல்லக்கூடியது என்ன, சாரமாக சொல்லக்கூடியது சரணாகதி பிரபந்தம்னு தானே தெரிவிக்கிறார்கள். அப்போ அதனுடைய அர்த்தமும் இது வந்து சொல்லக்கூடியதுன்னா சரணாகதி தான் காட்டுகிறது. பேதம் இல்லாமலே திருவாய்மொழியை, பேதம்னா ஒரு வித்தியாசம் பார்க்கறது, சொல்லக்கூடிய காலத்திலே பிரபத்தின்னு சொல்லக்கூடியது, சரணாகதி சொல்லக்கூடியது, பேதம் இல்லாமல் வந்து அவர் உபதேசம் பண்ணக்கூடிய காலத்திலே இது பிரபத்தியை சொல்றேன், இது திருவாய்மொழியை சொல்றேன், இல்ல இல்ல, அது பேதமே இல்லை. அவர் சொல்லக்கூடிய அர்த்தம் என்ன இருக்குன்னா, இதுக்கு மேல என்ன சொல்ல போறோம், இந்த பிரபத்தின்னு சொல்லக்கூடியது சரணாகதின்னு சொல்றோமே, அது துவயமகா மந்திரம், துவயமந்திர உபதேசம்னு தெரிவிக்க போறாரு. அதுக்காக இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா வந்து அந்த படிக்கட்டுகளை அமைக்கிறார் பல்லவஞ்சியர் சுவாமி இந்த இடத்துல. அப்ப பிரபத்தியர்த்தம் என்ன அப்படின்னா, அது துவயமகா மந்திரத்தை சொல்லக்கூடியதா இருக்கு. இந்த இடத்துல காட்டல, கீழே வியாக்கியானத்தை காட்ட போறாரு. பிரபத்தியர்த்தம்னா இந்த இடத்துல சரணாகதின்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த துவயமகா மந்திரத்தை காட்ட போறாரு. இந்த இடம் வரைக்கும் அது சரணாகதின்னு தான் கொள்ள வேண்டும். திருவாய்மொழியினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ரெண்டும் ஒரே அர்த்தத்தை தான் தெரிவிக்கிறது. பேதம்னா வித்தியாசம் ஒன்றும் இல்லை. பேதம் இல்லாம திருவாய்மொழியை பிரவர்த்திப்பீராக, நீங்கள் பிரவர்த்தனம் பண்ண வேண்டும் என்று அந்த பிரபத்தியர்த்தத்தை முந்திர அருளி செய்தபடி சொல்லுகிறது. அப்போ அருளிச்ச உபதேசம் பண்ணணும்னா எதை முந்திர உபதேசம் பண்ணணும்னா, பிரபத்தியர்த்தத்தை முந்திர உபதேசம் பண்ண வேண்டும், திருவாய்மொழியை உபதேசம் பண்ண வேண்டும். அப்படி ரெண்டும் பண்ணக்கூடிய காலத்திலே இது வந்து பிரபத்தியர்த்தம்னு ஒண்ணு நான் சொல்ல வேண்டாம், இது திருவாய்மொழின்னு நான் சொல்ல வேண்டாம், ரெண்டுத்தினுடைய அர்த்தமும் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்குன்னா ரெண்டும் ஒன்றுதான் என்று காட்டும்படியா இருக்கிறது. துவயார்த்தம் தீர்க்க சரணாகதி என்றது சாரசங்கிரகத்திலே என்றே அருளி செய்தது. துவயார்த்தம்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, தீர்க்க சரணாகதி என்று தெரிவிக்கிறார்கள். தீர்க்க சரணாகதி அப்படின்னா அந்த துவயார்த்தம் தீர்க்க சாரசங்கிரகம் சொல்லக்கூடிய பிரபந்தம் உலலோகாச்சாரியால வந்து அருளி செய்யப்பட்ட ஒரு 18 ரகசியங்கள் ஒண்ணு. அதுல காட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, திருவாய்மொழியில வந்து எப்படி வந்து சாரசங்கிரகம்னா திருவாய்மொழியில துவயார்த்தம் எப்படி எந்தெந்த இடத்துல பிரதிபாதிக்கப்பட்டிருக்கு, எப்படி பிரதிபாதிக்கப்பட்டிருக்குன்னு காட்டக்கூடியதான் சாரசங்கிரகம் கூடிய பிரபந்தம். துவயார்த்தம் தீர்க்க சரணாகதி என்று சொல்ல வந்து திருவாய்மொழியில வந்துட்டு இருக்கு அப்படின்றது வந்து இந்த துவயார்த்தமும் சாரசங்கிரகத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது இருக்கக்கூடியது எங்க அப்படின்னா, இந்த வந்து சாரசங்கிரகத்திலே காட்டப்படுகிறது. அந்த சாரசங்கிரகத்தில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, திருவாய்மொழியிலே இந்த துவயார்த்தம் இந்த சரணாகதி எப்படி காட்டப்பட்டிருக்கிறது தான் அந்த சாரசங்கிரகம் என்ற கிரந்தத்திலே இருக்கிறது. இப்போ சரணாகதின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா, துவயார்த்தம் தீர்க்க சரணாகதி இந்த திருவாய்மொழியில இருக்குன்னா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, 4 திருவாய்மொழிகளாலே ரொம்ப விசதமாக வந்து வந்து சரணாகதியை வந்து நம்மாழ்வார் அனுஷ்டிக்கிறார். நோற்ற நாளும் என்று சொல்லும்படியாய், நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலும் இனி உன்னை விட்டு ஒன்னும் ஆத்தகிற்கின்றேன் அரவிணனை அம்மானே என்று சொல்லும்படியாய், அந்த வானாமலை எம்பெருமான் தெய்வநாயகன் தரத்திலே வந்து ஒரு சரணாகதியை பண்ணுகிறார். அப்போ அது என்ன பண்றார், நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலும் உந்தன்னை விட்டு ஒன்னும் ஆத்தகிற்கின்றேன் என்று சொல்லக்கூடிய காலத்திலே ஆக்கிஞ்சன்யம் முகமாக அவன் இடத்திலே சரணாகதி பண்ணுகிறான் தெரிவிக்கிறார். ஆக்கிஞ்சன்யனா கைமுதல் ஒன்றும் இல்லாமை. எம்பெருமான இடத்துல உன்னை விட்டா எனக்கு ஒண்ணு கைமுதல்னு வந்து வேற என்ன நான் வச்சிருக்கேன், வேற ஏதாவது ஒரு வந்து புண்ணியங்களை பண்ணி வைத்திருக்கேனா, ஒண்ணுமே கிடையாது. எந்த வந்து உபாயாந்தரங்கள் கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோக நிஷ்டனா நான் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது என்று சொல்லும்படியாய், புலங்களாய 2 ஒன்னிலும் பிறந்திலேன், நலங்களாய நற்கலைகள் 4 நவின்னிலேன், புலன்களைந்தும் வெண்ணிலேன் பொறியிலேன் புனிதான் தெரிவிக்கிறார் திருமிழிப்பிறார். குலங்களாய 2 4 குலங்கள் சொல்றாலே, குலங்களாய 2 ஒன்றிலும் பிறந்திலேன், நலங்களாய நற்கலைகள் 4 ஒரு வேதம்னா ஒரு அக்ஷரம் கொடுத்துக்க, நிரக்ஷர குட்சியாய் இருக்கிறேன். நலங்களாய நற்கலைகள் புலன்கள் 5 இந்திரியத்தை நிகிரகம் பண்ணணுமே, கர்மயோகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாமே. ஆனால் ஒரு உபாயாந்திர பிரதம இதுவா இருக்கக்கூடிய சோபானமாய் படியாய் இருக்கக்கூடியது கர்மயோகம் என்று தெரிவிக்கக்கூடியது. அப்படிப்பட்ட கர்மயோகம் பண்ணணும் அப்படின்னா இந்திரிய நிகிரகம் பண்ணணுமே, அது கூட வழியில புலன்கள் 5 வெண்ணிலேன் பொறியிலேன் வெளித நீ இலங்கு பாதம் அண்ணி மற்றொரு பத்திலேன் எம் ஈசனி, உன்னுடைய திருவடியை விட்டா எனக்கு வேற என்ன கதி இருக்கு. ரொம்ப அழகாக சரணாகதியை காட்டுகிறார். இதெல்லாம் இல்லை, அதனால ஒரு திருவடியே கதி. அப்படி இந்த இடத்துல காட்டக்கூடிய விஷயம் என்ன இருக்கு, நோத்த நோன்பிலன்னு சொல்லக்கூடிய காலத்திலே ஒண்ணும் எனக்கு இந்த இடத்துல எதுவும் கிடையாது. ஆகிஞ்சினும் கொஞ்சம் ஈஷத்து வந்து நம்ம இடத்துல லவலேசமும் நம்ம இடத்துல நன்மை என்று சொல்லலாவது ஒரு பொருள் நம்ம இடத்துல கிடையவே கிடையாது. அதே மேல 6ஆம் அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே திருக்குணந்தை எம்பெருமான் தரத்திலே சரணாகதி பண்ணுகிறார். அப்படி சரணாகதி பண்ணக்கூடிய காலத்திலே என்ன, களைவாய் துன்பம் களையாதொழிவாய் களையன் மத்திலே என்று சொல்லும்படியாய் அது அவருக்கு என்ன சொல்றாரு, நீ என் துன்பத்தை களைந்தாலும் களையாட்டியும் போ, ஆனால் நான் வேற எங்க போக முடியும், வேற எந்த வாசலுக்கு நான் போக முடியும் உன்னை விட்டு. அனன்ய கதித்துவத்தை முன்னிட்டு கொண்டு அந்த இடத்துல திருக்குடந்தையிலே சரணாகதி பண்ணார் ஆழ்வார் என்று காட்டுகிறார்கள். அதுக்கு மேல மானையை நோக்கு நல்லீர் வைகலம் வினையேன் மல்லியா,
வானார் வண்கமுகம் மதிமல்லிகை கமலம் தேனார் சோலைகள் சூழ் திருவள்ளவாழ் உரையும் கோனாரை அடியேன் அடிகூடுவது என்று குலோ என்று சொல்லும்படியாய் அந்த திருவள்ளவாழ் திவ்ய தேசத்திலே போய் அந்த இடத்துல அர்ச்சையிலே ஒரு சரணாகதி பண்ணுகிறார். அதெல்லாம் இதுவாகலன்னு உடனே என்ன பண்றாரு, கடைசியில் பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவருக்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் நிறந்தனோடு புக் எனதாவியை நின்று நுறுக்கி உண்கின்ற இச்சிறந்தவான் சுடரே உன்னை எண்ணுகொள் சேர்வதுவேன்னு எம்பெருமான் கண்ணன் எப்படி பிறந்தான் எப்படி வளர்ந்தான் என்று சொல்லும்படியாய் ஆழ்வாரை 6 மாசம் மோகிக்க செய்யக்கூடிய பிரபந்தமா இந்த திருவாய்மொழியாய் இருக்கக்கூடியது. அந்த இடத்துல விவாவதாரத்திலே சரணாகதி பண்றார். இந்த இடத்துல எதுவும் தலை கட்டவில்லையே என்று கடைசியில் என்ன பண்றாரு, இந்த சரணாகதியெல்லாம் ஏதோ ஒரு இது இருக்கு, சரி அந்த பிராட்டியை முன்னிட்டு கொண்டு சரணாகதி புகுவோம் என்று உலகமண்ட பெருவாயில அகலகில்லே நிறைவன் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழன் இல்லா அடியன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்ற பிராட்டியை முன்னிட்டு கொண்டு சரணாகதி செய்கிறார் என்றெல்லாம் காட்டுகிறார்கள். அப்ப காட்ட வந்த விஷயம் என்ன, துவயார்த்தம் தீர்க்க சரணாகதி என்று சாரசங்கிரகத்திலே அந்த அப்படிப்பட்ட சாரசங்கிரகத்திலே சொன்ன விஷயம் என்ன, திருவாய்மொழியில எப்படி தயார்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மள ஆழ்வார்கள் நிஷ்கர்ஷம் பண்ணக்கூடிய துவயார்த்தம் எந்த இதுல எப்படி காட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே பூர்வ வாக்கியமா இருக்கக்கூடியது உலகொண்ட பெருவாயாவும் உத்தர வாக்கியமா இருக்கக்கூடிய துவயார்த்தத்தில் இருக்கக்கூடிய உத்தர வாக்கியமா இருக்கக்கூடியது ஒழிவில் காலம் எல்லாம் பதிகம் என்று நிஷ்கர்ஷம் பண்ணுகிறார்கள். அப்போ அந்த தீர்க்க சரணாகதி சாரசங்கிரகத்திலே சொன்ன விஷயம் எங்க இருக்கு அப்படின்னா திருவாய்மொழியில தெற்றென விளங்குகிறது அப்படின்றதுக்காக இந்த எடுத்து காட்டுகிறார்கள். துவயார்த்தம் தீர்க்க சரணாகதி என்று சாரசங்கரத்தை என்றிலே அருளி செய்தது. துவயத்தையும் திருவாய்மொழியும் யாவனொருவன் உபதேசிக்கிறான். துவயமகாமந்திரத்தையும் துவயமகாமந்திரம்னா அது அர்த்தத்தோட சேர்ந்து துவயத்தையும் திருவாய்மொழியும் யாவனொருவன் உபதேசிக்கிறான் அவனுக்கிறே ஆச்சாரியத்துவ பூர்த்தி உள்ளது என்று அருள் செய்வார்கள். யார் ஆச்சாரியன் அப்படின்னு கேட்டா எவனொருத்தன் துவயமகாமந்திரத்தை அர்த்தத்தோட உபதேசிக்கிறானோ எவனொருவன் பகவத் விஷயத்தை உபதேசிக்கிறானோ அவன் தான் ஆச்சாரியன்னு சொல்றான். அதுல இன்னொரு கீழே ஒரு இது சரி, அதுக்கு அனுகுணமா நம்ம கீழே வரக்கூடிய மேல வரக்கூடிய வியாக்கியானத்தை பார்த்தோமானால் இதுக்கு அடைவே தான் உபதேசிக்கணும். இந்த சொல்லியிருக்காரோ இல்லையோ எப்படி எந்த வரிசைன்னு இந்த ஆவழி இருக்கோ இல்லையோ துவயத்தை முதல்ல உபதேசிக்கணும், திருவாய்மொழியை உபதேசிக்கணும் அடுத்தது. அப்படி இருக்கக்கூடியது தான் ஆச்சாரியன் காட்டுகிறார் கீழே மேல வரக்கூடிய வியாக்கியானத்தில். அப்போ ஆச்சாரியன்னு சொல்லக்கூடியவன் இது ரெண்டுத்தையும் உபதேசிக்கக்கூடியவனா இருக்கணும், அவன் தான் ஆச்சாரியன் என்று அவன் இல்லாத ஒரு ஆச்சாரியனே இல்லை என்று காட்டுகிறார்கள். இன்னொரு விஷயம் இதுல பாருங்க, பெரியவாச்சான் பிள்ளை ஓதுவாய்மையும் முவனைய பிறப்பும் உனக்கு முன் தந்த அந்தணன் ஒருவன் அப்படின்னு ஒரு பாசம். அது இதுல பன்னிரான் முறையும்ல இதுல ஏழையாதல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, ஏழையாதல் தான் இருக்கக்கூடிய இதுவா இருக்கு. அதுல சொல்லக்கூடிய காலத்திலே பெரியவாச்சான் பிள்ளைக்கு ரொம்ப நாளா உள்ள கிடக்கை, நம்ம இவ்வளவு வியாக்கியானம் எழுதுறோம், நம்ம ஆச்சாரியனுடைய பேர் எங்கேயாவது வரணுமே இந்த இதுல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், ஆச்சாரியனை பத்தி எழுதுற அத்விதீயன் ஓதுவாய்மையும் மோனைய பிறப்பும் உனக்கு முன் தந்த அந்தணன் ஒருவன் அப்படின்றதுல சாந்திபினியோட குறிக்கக்கூடியது. அந்த இடத்துல என்ன சொல்றாரு, அத்விதீயன் அதாவது இவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை, இரண்டாவதே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அப்ப என்ன பண்றாருன்னா முற்பட துவயத்தை கேட்டு பரபக்ஷ பிரதிக்ஷேபத்துக்குடலாக நியாயமீமாம்சைகளை அதிகரித்து பொழுதுபோக்காம் அருளிச்செயலிலே நம்பிள்ளையை போலேன்னு ஒரு வாக்கியத்தை ஒரு பங்கி இடுறார் அந்த இடத்துல. அப்ப அந்த இடத்துல பாருங்க, முதல்ல என்ன இருக்குதுன்னா நம்பிள்ளை பெரிய ஞாதா, அப்போ நியாயமீமாம்சை அதிகரிச்சானா அதெல்லாம் அவருக்கு பெருமையா அப்படின்னு கேட்டா அதுலயும் பெருமை இல்லை. ஆனால் என்ன முதல்ல சொல்லக்கூடிய இடத்துல முற்பட துவயத்தை கேட்டு துவயத்தை தான் முதல்ல கேட்டான்னு காட்டுகிறார். இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, இந்த விஷயத்துக்கு அது அனுகுணமாக தான் இருக்கு. அப்போ உபதேச பரம்பரையாய் வரக்கூடியது தானே. இப்போ பிள்ளலாஞ்சியர் சொல்றாரு அப்படின்னா மாவுனிகள் காலத்துக்கும் ரொம்ப பிந்தின 300 வருஷம் கீழே அதுக்கு மேல மாவுனிகள் காலத்துக்கு அப்புறமும் இருந்தவர் இவர், அதுக்கப்புறம் வந்தவர் இவர், திருவோதாரம் பண்ணவர். ஆனா அவர் சொல்லக்கூடிய அர்த்தங்கள் என்ன அப்படின்னா மாமுனிகள் எப்படி உபதேச பரம்பரா பிராப்தமான அர்த்தங்களை இந்த உபதேச ரத்ன மாலையிலே தெரிவிக்கிறாரோ அதே அர்த்தங்களை காட்டுகிறார்கள். அதே அனுஷ்டானங்கள் ஆச்சாரியர்கள் திறத்திலும் காண கிடைக்கிறது. அதான் ரொம்ப விசேஷமான இது. இந்த இடத்துல சொல்லக்கூடியதுன்னா துவயத்தை முதல்ல உபதேசிக்கணும்ன்றாரு. அப்போ தமிழ்ல எப்படி இருக்கான்னா முற்பட துவயத்தை கேட்டு துவயத்தை தானே முதல்ல கேட்டார். எவ்வளவோ விஷயங்கள் தெரிஞ்சு நம்பிள்ளைன்னு சொல்லக்கூடியவர் எவ்வளவு பெரிய ஒரு இதுக்கு சொல்லக்கூடிய நடமாடும் ஒரு பல்கலைக்கழகமாக திகழ்ந்தவர் நம்பிள்ளைன்னு சொல்லக்கூடியவர். அப்படியே இருக்கக்கூடியவருக்கு முதல்ல இருக்கக்கூடிய துவயத்தை தான் கேட்டார் என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்காக அதை எடுத்துக்காட்டேன். இந்த இடத்துல நம்பிள்ளையுடைய பிரஸ்தாவம் எதுவும் இல்லை இந்த இடத்துல. இருந்தாலும் ஆச்சாரியத்துவ பூர்த்தி யாருக்கு உள்ளதுன்னா முதல்ல துவயத்தை உபதேசிக்க வேண்டும், அதுக்கப்புறம் திருவாய்மொழியை உபதேசிக்க வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்கிறாங்க. அருளி செய்வர்கள் எதனால அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா பெரிய முதலியாருக்கு அதாவது நாதமுனிகளுக்கு சமந்திரராஜம் துவயம் ஆகயஸ்ய என்று தெரிவிக்கிறார்கள். சமந்திரராஜ துவயம் ஆகயஸ்ய
அதாவது இந்த திருமந்திரம்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா மந்திர ராஜம்னு பேரு. திருமந்திரம்னு சொல்லக்கூடியதுக்கு மந்திர ராஜம்னு பேரு. துவயமகா மந்திரத்துக்கு மந்திர ரத்னம் என்று பேர். இப்போ ஒரு ராஜான்னு சொல்லி எடுத்துக்கோங்க, ஒரு சாதாரண லோகத்தில் இருக்கக்கூடிய ராஜா. அந்த ராஜா ஒரு சபைக்கு போனோம்னா அவன் எப்படி போனோம்? சர்வாலங்கார பூஷிதனாகத்தானே போக வேண்டும். ஒரு பிச்சைக்காரனை போல போக முடியுமா? போக முடியாது. அப்போ அதுக்கு தேவை என்னன்னா, அவனுக்கு இருக்க வேண்டிய தேவையெல்லாம் வந்து மணி பூஷணங்கள்லாம் தேவையாச்சு. அந்த மணிகளெல்லாம் எடுத்து அறிந்து கொள்ள வேண்டும். ரத்தங்களை ரத்த மாலைகள் எல்லாம் அணிந்து கொள்ள வேண்டும். அப்போ ராஜாவுக்கு அபேட்சிதமா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ரத்னமாக இருக்கக்கூடியது, மணியாக இருக்கக்கூடியது, மந்திர ரத்னமாக இருக்கக்கூடியது. அதே போல துவயமகா மந்திரத்துக்கு எது தேவையா இருக்குன்னு கேட்கிறாங்க. இது திருமந்திரத்துக்கு எது தேவையா இருக்கு அப்படின்னு கேட்டா துவயமகா மந்திரம். ஏன்னா சொல்லக்கூடிய காலத்துல ஆச்சாரியர்கள் சொல்லக்கூடிய காலத்துல என்ன சொல்றாருன்னா இந்த திருமந்திரத்தினுடைய விவரமாய் அமைந்து இருக்கக்கூடிய துவயமகா மந்திரம். அப்போ என்னன்னா இந்த திருமந்திரத்துக்கு இந்த துவயமகா மந்திரத்தினுடைய அபேட்சை தேவை இருக்கிறது என்று காட்டுகிறார். அப்போ தேவை இருக்கிறது அப்படின்னு காட்டினா துவயமகா மந்திரத்துக்கு அதே போல இருக்கான்னா அது பேர் அவசியம் இல்லைன்னு காட்டுகிறாங்க. அப்போ மந்திரராஜனுக்கு எப்படி ஒரு ரத்னம் தேவையா இருக்கு, அபேட்சையா இருக்கிறதோ அதே போல மந்திரராஜமாக இருக்கக்கூடிய திருமந்திரத்துக்கு மந்திர ரத்னமா இருக்கக்கூடிய துவயம் அதனுடைய வந்து விசதீகரணம் பண்ணி காட்டுகிறது. திருமந்திரத்திலே சொல்லப்படாத அர்த்தங்களை எல்லாம் அது விசதீகரணம் பண்ணி காட்டுகிறது. அதனால அந்த அபேட்சை திருமந்திரத்துக்கு உண்டு என்று தெரிவிக்கிறார்கள். அப்போ நம்மாழ்வார் துவயபூர்வமாய் சமந்திரராஜ ஆவகேசிய என்று சொல்லும்படியாய் அதான் வந்து அந்த இது அழைக்கக்கூடியதா இருக்கு. அந்த திருமந்திரம்னு சொல்லக்கூடியது என்னன்னா தன்னுடைய பொருளை இன்னும் மேம்படுத்தி காட்ட வேணும்ன்றதுக்கு துவயத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடியதுன்னு இந்த பிரமாணம் காட்டக்கூடியது. பெரிய முதலியாருக்கு நாதமுனிகளுக்கு எப்படி இருக்குன்னா நாதமுனிகளுக்கு என்று சமந்திரராஜ துவயம் ஆகேசிய என்று சொல்லும்படியாய் அந்த திருமந்திரத்தை காட்டிலும் சீரிய பொருள் உடைத்தா இருக்கக்கூடிய அதனுடைய விசதீகரணம் பண்ணக்கூடிய துவயம் துவயம் என்று சொல்லி அந்த துவயத்தினுடைய பெருமையை சொல்லி என்று துவயபூர்வகமாயிரே ஆழ்வார் திருவாய்மொழி முதலான பிரபந்தங்களை பிரசாதித்தருளினதும். இப்ப நம்மளாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நாதமுனிகள் இங்கேருந்து காட்டுமன்னார் சன்னதியிலேருந்து வந்து நேரம் திரு ஆழ்வார் திருநீர் போனார். அந்த திவ்ய பிரபந்தத்தை திருவாய்மொழியை வேண்டி ஆழ்வார் தரத்திலே போய் வந்து 12,000 முறை கண்ணினும் திருத்தாம அந்த திருப்புலி ஆழ்வார் தரத்திலே உட்கார்ந்து சொன்னார். அப்புறம் கடைசியில முடிஞ்ச பிறகு ஆழ்வார் பிரசன்னமானார், வந்து யோக திசையிலே சாட்சாத்காரம் பண்ணார், வந்து 4,000 கொடுத்தாருன்னு சொல்றாங்க. 4,000 கொடுக்கக்கூடிய காலத்திலே வந்து போய் கேட்டார், 1000 கொடுன்னு கேட்டார். இல்லைன்னா 4,000 இருக்கு, 4,000 கொடுக்குறேன்னு சொன்னவர் எப்படி கொடுத்தார்னா துவயபூர்வகமாயிரே கொடுத்தார். துவயமகா மந்திரத்தை முதல்ல சொன்னார். மூலம் தெரிஞ்சாதான் அர்த்தம் தெரிய முடியும். திருவாய்மொழியினுடைய அர்த்தம் நீ பகவத்கீதை அறிந்து கொள்ளணும்னா துவயமகா மந்திரம் அறிந்து இருக்கணும். அதனால ஆழ்வார் என்ன பண்ணாரோ துவயபூர்வகமாயிரே திருமந்தமா ஏனைய பிரபந்தங்களை திருவாய்மொழி தொடக்கமாக இருக்கக்கூடிய பிரபந்தங்களை எல்லாம் கொடுத்தது. அப்படித்தானே கொடுத்திருக்கார் அப்படின்னு காட்டுகிறார். துவயபூர்வ ஆழ்வார் திருவாய்மொழியான பிரபந்தங்களை பிரசாதித்திருந்தும் அப்படியே அதே கிரமத்துல என்ன பண்றார் எம்பெருமானார் உபயத்தையும் வர்த்திப்பித்து அருளுமவரே எம்பெருமானார். இப்போ அம்மாழ்வாரோட நோக்கு என்ன இருந்தது? இந்த பிரவர்த்தனம் பண்ணணும், இந்த வந்து பிரச்சாரத்திலேருந்து மறைந்திருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தங்கள் போய் சேரணும். அதுதான் அந்த காலத்துல நாதமுனிகளுக்கு இதுவா இருந்து ஆழ்வாருக்கும் ஒரு உள்ள கிடக்கையா இருந்தது. அதனாலதான் 4,000 திவ்ய பிரபந்தத்தை அவர் கொடுத்தார். 1000 கேட்டவருக்கு 4,000 கொடுத்தது காரணம் என்ன? இது எல்லாம் இந்த குலத்திலே பிரவர்த்தனமாக வேண்டும். இதெல்லாம் இது வந்து இந்த அஜானத்தை போட்டக்கூடியதா இருக்குது இருள் தருமா ஞானத்திலே. ஆனால் இது போய் சேர்ந்தால் பலர் உஜ்ஜீவிக்க ஹேத்துவாய் இருக்கும் என்று நினைத்தார். அதனாலதான் 4,000 பிரபந்தங்களையும் கொடுத்தார். 4,000 கொடுக்கக்கூடிய காலத்திலே எப்படி கொடுத்தார்னா உபயமாக இருக்கக்கூடிய துவயத்தையும் கொடுத்தார், அதற்கு அனுகுணமாக இருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தங்களையும் கொடுத்தார். அப்ப இப்படி உபயம்னு சொல்லக்கூடிய ரெண்டுத்தையும் வந்து பிரவர்த்திப்பு திறனார். அதாவது குரு பரம்பரையில என்ன சொல்லியிருக்காரோ அந்த வந்து மீறாத போகக்கூடியவர். இப்ப பாருங்க மேல ஒரு இந்த பாசுரத்தை சொல்லக்கூடியது பேசி வரம்பறுத்தார் பின் அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல என்ன சொல்றார்? எம்பெருமானார் அதை மீறவே இல்லை, அப்படியேதான் போறார். அவர்களை அடியொற்றியே தான் போறார். அப்போ இங்க எந்த இடத்துல மீறுறாருன்றதை பார்க்கணும். இப்போ துல்லியமா பார்க்கணும்னா இந்த இடத்துல எல்லா இடத்துலயும் அவர் மீறுறது இல்லை. எந்த இடத்துல சீர்திருத்தம் தேவைப்படுவதோ அதைத்தான் செய்கிறார் எம்பெருமானார் சொல்ல வந்த விஷயம் இந்த இடத்துல. துவயபூர்வகமாயிரே ஆழ்வார் திருவாய்மொழிகளான பிரபந்தங்களை பிரசாதித்தருளினதும் அப்படியே உபயத்தையும் வர்த்திப்பித்து அருளுமவரே எம்பெருமானார். உபயம்னா ரெண்டாயிரம் கோடி துவயமகா மந்திரம் அதனுடைய அர்த்தத்தையும் திருவாய்மொழியும் ஏனைய பிரபந்தங்களையும் வர்த்திப்பித்தருளினார், வளர்த்தருளினார், பிரவர்த்தனம் செய்தார். ஆகையால் இத்தை முந்திர பிரவர்த்திப்பித்தருளினார். எங்கன்னா இப்போ பிரபத்தியர்த்தம் இந்த இடத்துல சொல்றாரு இல்லையோ, முதல்ல சொல்லக்கூடிய காலத்திலே இந்த ஆரம்பிக்கூடிய சமயத்திலே நாதமுனிகள் தொடக்கமான அறிந்த ஆதியம் அருளி செயலில் தாற்பயார்த்தமான பிரபத்தியர்த்தம் அவள் சொல்லக்கூடிய காலத்துல முந்திலிருந்து சொல்லக்கூடியது என்ன? பிரபத்தியர்த்தம் வித்தை முந்திர பிரவர்த்திப்பித்தருளினார். அதுதான் முதல்ல தெரிஞ்சுக்கணும்.
ஒரு விஷயம் நம்ம வந்து சரணாகதி பத்தி ஒன்று தெரிஞ்ச சரணாகதி சொல்லக்கூடிய சாஸ்திரமா இருக்கிறதுன்னா அதுக்கு துவயமகாமந்திரம் இல்லாத என்ன பண்றது? துவயமகாமந்திரம் கொண்டு தான் சரணாகதி அறிய வேணும். அதுக்கு பூர்வகமா இருக்கக்கூடியது. அர்ஜுனன் வந்து எதுக்கு போனா, இது எம்பெருமான்கிட்ட கீதை கேட்டான். கேட்ட காலத்தே கர்மயோகம் பண்ணுன்னு சொல்லிட்டே வந்தவன் என்ன பண்ணான்? 2ஆம் அத்தியாயத்துல கடைசியில என்ன சொன்னா? பக்தி யோகம் ஞான யோகம் பண்ணுன்னுட்டான். ஞான யோகம் பண்ணணுன்னே 3ஆம் அத்தியாயத்துல ஒரு பெரிய கலக்கம் ஏற்பட்டு போச்சு. ஏற்கனவே கலைஞன மனதா இருக்கக்கூடியவன் அர்ஜுனன். அவன் கேட்கறான், எத்தையா உனக்கு சொல்ல, நீ வந்து மாறி சொல்றியே, யாமிஸ்வரேனன்னு சொல்லுகிறான், கலந்து சொல்லுவியா நீ? எனக்கு எல்லாம் மோகேசி, எனக்கு மோகம் ஏற்படுறது நீ சொல்லக்கூடியதெல்லாம் என்று தெரிவிக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல என்ன பண்றான்? இல்ல நீ அப்படிதான் பண்ணு, நீ வந்து கர்மயோகம் தான் பண்ணணும் என்று தெரிவிக்கிறான். ஒருத்தருக்கு உதாரணமா வந்து சொல்லணும், லோக திருஷ்டாந்தம் சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தர் தன் குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு அழிச்சுன்னு போறார், கொண்டு போய் சேர்க்கணும், அட்மிஷன் போடணும், குழந்தைக்கு கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும் போறார். போகக்கூடிய காலத்துல அங்க போய் கேட்கறாரு, இந்த ஸ்கூல்ல எவ்வளவு இது வகுப்புகள் வரைக்கும் இருக்கு? இல்ல 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன சொல்றாரு அவர்? சரி, என் குழந்தைய சேர்த்துக்கோங்க அப்படின்னா அவர் என்ன பண்றாரு? நேரம் கொண்டு போய் 3ஆம் வகுப்புல கொண்டு போய் சேர்த்து விடுறாரு. 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்குன்னு சொன்னீங்களே, ஏன் குழந்தைய வந்து 3ஆம் வகுப்புல சேர்த்தீங்கன்னு கேட்டா, உன் குழந்தைக்கு தகுதி அவ்வளவுதான், உன் குழந்தைக்கு தகுதி அவ்வளவுதான். அதான் சொல்றாரு கண்ணன் அர்ஜுனன் கிட்ட சொல்றான், உன் தகுதிக்கு என்னவோ அதை பண்ணு. நீ இப்போ நீ பண்ண வேண்டியது கர்மயோகம் தான். நீ உனக்கு சத்திரிய தர்மமா ஏற்பட்டிருக்கக்கூடிய கர்மயோகம், அந்த யுத்தத்தை செய்யணும். அதை விட்டுட்டு நான் அதை பண்ணட்டுமா இது பண்ணட்டுமா, உனக்கு தேவையில்லாத பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது அதாவது நமக்கு என்ன பண்ணணுன்றதை நாம் அறிந்து கொண்டேன். கீதையிலேருந்து ரொம்ப சுலபமா தெரிஞ்சுக்கூடியது. நம்ம எதை செய்யணுமோ அதை செய்தோம்னா எந்த விதமான இதுவும் கிடையாது, வந்து அவத்தியமும் கிடையாது. நம்ம செய்ய வேண்டாம், எது செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்ததுனாலதான் நமக்கு வரக்கூடிய பாதி பிரச்சனைகள் தெரிவிக்கிறார். அதே போல இந்த இடத்தை காட்டக்கூடிய விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, அப்படியே உபயத்தியம் எம்பெருமானார் ஆகையால் இத்தை முந்திர பிரவர்ப்பித்து வருகிறாள். வயாதிகாரிகள் ஆன பின்பு திருவாய்மொழி அதிகரித்து போருவது. ஒருத்தங்க வந்து எப்படி வந்து திருவாய்மொழி எது பண்ணோம் அப்படின்னு கேட்டா, துவயார்த்தம் அறிந்த பிறகுதான் திருவாய்மொழி. துவயார்த்தத்தை முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும், அதுக்கப்புறம் திருவாய்மொழியோட அர்த்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி கர்மயோகம் பண்ணி ஞான யோகத்துக்கு போகணுமோ அதே போலதான் இந்த இடத்துலயும் எல்லாத்தையும் ஒரு படிக்கட்டு உண்டோ இல்லையோ, அப்ப அந்த படிக்கட்படி போக வேண்டும் என்று சொல்லும்படியா இந்த சோபானபடியாக ஏறி செல்லுங்கோள். துவயாதிகாரம் பின்பு திருவாய்மொழி அதிகரித்து போருவது. வேற சொல்றார், ஓரான் வழியாய். ஓரான் வழின்னு சொல்லக்கூடியது சொன்னாரே, இப்போ என்ன சொன்னார்? ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் என்று சொல்லக்கூடிய காலத்தை இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பூர்வ பீடிக்கா அவ்வளோத்தையும் சொல்லிட்டார். இப்பதான் ஆரம்பிக்கிறார். ஓரான் வழியாய் ஓரொரு மகாபுருஷர்களை குறித்து உபதேசித்திரே முன்புள்ளார் இந்த மார்க்கத்தை நடத்தி போந்தது. ஓரான் வழி சம்பிரதாயம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ நம்மளாம் என்ன சொல்லலாம்? எம்பெருமானார் காலத்துக்கு கூட ஏதோ ஓரான் வழி சம்பிரதாயம் அப்படின்னு சாமான்யமா நம்ம நினைச்சு விடலாம். ஆனால் அப்படிப்பட்ட அந்த ஓரான் வழி சம்பிரதாயத்திலே வந்து நடந்த பரிவர்த்தனை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, மகாபுருஷர்களை கொண்டு நடத்தப்பட்டது. அவருக்கு அந்த ஆச்சாரியரும் வந்து என்ன பண்ணாரு? மகா ஞானம் புரிஞ்ச மகா பிராக்யராய் இருப்பாய். வரக்கூடிய சிஷ்யன் எப்படிப்பட்ட இருப்பான்? மைத்ரேயர் இடத்துல பராசர இடத்துல வந்த மைத்ரேயர் போல நல்ல சிஷ்யனாக இருக்கக்கூடிய, நல்ல வந்து தரமான கேள்விகளை கேட்கக்கூடியவனாய் இருப்பான். அந்த வந்து அது சொன்ன ஞானத்தை தரிக்கக்கூடியவனாய் இருக்கான். அப்படிப்பட்ட மகாச்சாரியர்கள் தான் அந்த காலத்திலே வந்து அந்த ஓரான் வழி சம்பிரதாயத்திலே இருந்தார்கள். அவருடைய வந்து ஞானத்துக்கோ இதுக்கோ எந்த விதமான குறையும் சொல்ல முடியாது. அது ஒரே ஒரு குறை என்னன்னா, அது பிரவர்த்தனம், சம்பிரதாயம் பிரவர்த்தனம் படுத்துறதுக்கு ரொம்ப அது தடையாக இருக்கும்னு எம்பெருமானார் நினைத்தார். அதனாலதான் சொல்றார், ஓரான் வழி ஒரு மகாபுருஷர்களை குறித்து உபதேசத்திலே முன்புள்ளார் இந்த மார்க்கத்தை நடத்தி போந்தது. மகாபுருஷர்களை குறித்துதான் இது நடத்தப்பட்டது. சாதாரணமான சாமானியமான திருவிழா போறவர்களுக்குலாம் இந்த மாதிரியான ஓரான் மொழி கிடையாது. ஓரான் மொழினா ஏதோ எங்க வீட்டுக்காரர் கச்சேரி போறான்னு சொல்றாளோ இல்லையோ, அந்த மாதிரி காலக்ஷேபம் நடக்கல. அந்த காலக்ஷேபத்தில் இருக்கக்கூடிய தரமானது, அதனுடைய தரம் அத்விதீயம் என்று சொல்லும்படியா அதற்கு ஒப்புமையற்றதாக இருக்கக்கூடிய இந்த சம்பிரதாயம். முன்புள்ளார் இந்த மார்க்கத்தை நடத்தி போந்தது முன்னோர். ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர்கள். அவர்கள் தான் எம்பெருமானார்க்கு அவ்வருகுண்டான அருள் பெற்ற நாதமணி முதலான ஆச்சாரியர்கள். முன்னோர்னு சொன்னார். ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் சொன்னாரு. அந்த முன்னோர்கள் யார் அப்படின்னு கேட்டா, முற்பட்டவர். முன்னோர்னா முற்பட்டவர்கள். இன்னொன்னு சொல்லணும்னா ரொம்ப தூரஸ்தராக இருக்கக்கூடியவர்கள். ஏன்னா நாதமுனிகளுடைய அவதார தசையும் வந்து எம்பெருமானாருடைய அவதார தசையும் பார்த்தாலே வந்து ரொம்ப பெரிய வந்து ஒரு வித்தியாசம் உண்டு. அப்படி இருக்கக்கூடிய கால தூரஸ்தராக இருக்கக்கூடிய முற்பட்டவர்கள், ரொம்ப முற்பட்டவராக இருக்கிறார்கள். அவர்கள் தான் எம்பெருமானுக்கு அவருக்கு உண்டான முற்பட்டவர்களாக இருக்கக்கூடியவர், அருள் பெற்ற நாதமுனி முதலான ஆச்சாரியர்கள். அப்போ சாதாரணமா இப்ப நம்ம சொல்றோம் இல்லையோ, எல்லாமே எது சொல்லும் போது ஒரு ஜெனரேஷன் கேப் இருக்கு. ஒரு தாத்தாக்கும் பேரனுக்கும் பார்த்தா ஒத்துவே போறது இல்லை. என்ன அப்படின்னா ஜெனரேஷன் கேப் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஜெனரேஷன் கேப் அந்த இடத்துல இருக்கு. நாதமுனிகளுக்கும் எம்பெருமானாருக்கும் ஒரு ஜெனரேஷன் கேப் இருக்கு. அப்படி ரசோக்தியா சொல்றேன். அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை. நாதமுனிகள் கருத்தை மீறிய எம்பெருமானார் எதுவும் பேசுறது இல்லை.
அவர்கள் தாம் அர்த்த கௌரவத்தை பார்த்தினே மறைத்து உபதேசித்து ரட்சித்து வந்தது. அதுதானே விஷயம். ஓரான் வழியாய் நடந்தது அப்படின்னா அவர்களுக்கு காருண்யம் இல்லை அப்படின்னு சொல்லணுமா அப்படின்னு கேட்டா, அவர்களுக்கு கருணை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அவர்களுக்கு இருக்க காருண்யம் யாருக்குமே இருந்ததில்லை. ராமானுஜர் வந்து வந்து உபதேசம் பெற்றிருக்கக்கூடிய காலத்துல, திருமாலை ஆண்டான் தரத்துல காலசேஷம் கற்று நடக்கக்கூடிய காலத்திலே திருக்கோஷ்டி நம்பி அவ்வளவு பரிவோடு இருந்தார். எந்த சமயத்தையா காலக்ஷேபம் நின்று கொடுத்து அப்படின்னா உடனே கேள்விப்பட்டார். ஆனால் உடனே தானே வந்து பிரயாண கதியா எத்தனை இவரை 18 தடவை நடக்க வைத்தவர், எத்தனை தடவை ஸ்ரீரங்கத்துக்கு நடந்திருக்கார் அவர். ராமானுஜருக்கு இந்த விஷயம் எல்லாம் ஆளவந்தார் வைத்து போன நிதியான சேமக்காப்பாக இருக்கக்கூடிய சேம நிதியாக இருக்கக்கூடிய அர்த்தங்கள்லாம் ராமானுஜருக்கு போய் சேரணும். அதுல ராமானுஜருக்கு எவ்வளவு வந்து ஆர்ஜவம் இருந்தோ அதை காட்டிலும் அதிகமான ஆர்ஜவம் திருக்கோட்டி நம்பிதரத்துல இருந்து அவர் ஓரான் வழி சம்பிரதாயம் தானே வந்து வர்த்தித்து போந்தார். அப்போ காட்டக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, ஓரான் வழின்னு சொல்லக்கூடியது சாமானியமான சம்பிரதாயம் இல்லை என்று தெரிவிக்கிறார்கள். அப்போ அருள்பத்து அவர்கள் அர்த்த கௌரவத்தை சொல்லக்கூடிய விஷயத்தை எப்படின்னா அந்த அர்த்தத்தில் இருக்கக்கூடிய கௌரவத்தை பார்த்தார்கள். அதனால்தான் ரட்சணம் பண்ணுகிறார்கள். பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம் தெரிவிக்கிறார் எம்பெருமானார் வந்து ஸ்ரீபாஷத்துக்கு வந்து ஸ்லோகம் மங்கள ஸ்லோகம் இடக்கூடிய காலத்திலே மேல பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம் என்று தெரிவிக்கிறார். பூர்வாச்சாரியர்களை ரட்சிக்கப்பட்ட அர்த்தத்தை நான் தெரிவிக்கிறேன் என்றார். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல அந்த அர்த்தத்தினுடைய கௌரவத்தை எம்பெருமானார் 8 தடவை நடக்க வச்ச 18 தடவை நடக்க வச்சாரு அப்படின்னா அது எதை பார்த்துன்னா அர்த்த கௌரவம். உலகத்துல அந்த அர்த்தத்துக்கு இருக்கக்கூடிய கௌரவம், இவருக்கு வந்து இருக்கக்கூடிய அதுல இருக்கக்கூடிய ஸ்ரத்தை எல்லாத்தையும் அறிந்துதான் சாஸ்திரமே சொல்றது. ஒரு சிஷ்யனுக்கு வந்து சமாஷனம் பண்ணனா 1 வருஷ காலம் அவனுடைய சுஷ்ரூஷை கொண்டு அதுக்கப்புறம் சமாஷனம் பண்ணுன்னு சொல்றது. இன்னைக்கு அப்படியெல்லாம் பண்ணா சமாஷனம் பண்ணிக்கிறதுக்கு ஆள் யாரும் இருக்க மாட்டான்றதுதான் உண்மை. நீர் என்ன சுவாமி பண்றது, நானே பண்ணிக்கிறேன், ரொம்ப கஷ்டமே வேண்டாம், இப்ப நீங்களாம் சூடு போடுறீங்க, டாட்டூஸ் வச்சுன்னு போயிடுவேன் நான். அந்த மாதிரி காலம் ரொம்ப மாறி போயிடுது. அந்த பரிணாமம், காலம் பரிணாமம் உடைத்து என்று தெரிவிப்பார்கள். பரிணாமம் உடைத்து மாற்றங்கள் தான் காலத்துக்கே. இதுவே ஒரு காலம் எப்படி மாறுறதோ அது போல வந்து பல விஷயங்கள் மாறும். அது போலதான் இதுவும் தெரிவிக்கிறார்கள். அர்த்த கௌரவத்தை பார்க்கிறேன் மறைத்து உபதேசி ரட்சித்து வந்தார்கள். ஓரான் வழியா சொன்னது காரணம் என்ன அப்படின்னா அந்த அர்த்தத்தில் அவர்கள் தெரிவிக்கக்கூடிய அர்த்தத்திலே இருக்கக்கூடிய கௌரவத்தை தெரிவித்தார்கள் என்று காட்டுகிறார்கள். அதனால்தான் ரட்சணம் பண்ணார்கள். நம்பிதாமும் சூடர்வு கொண்டிரே இவருக்கு அர்த்தத்தை உபதேசித்தருளினார். நம்பின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்த திருக்கோட்டியூர் நம்பி. திருக்கோட்டியூர் நம்பி வந்து ரகசியார்த்தங்களை சொல்லக்கூடிய காலத்துல என்ன பண்ணார், சூடர்வு கொண்டார். அவர் திறத்திலே சூடர்வு கொண்டார்னா வந்து அவர்கிட்ட சத்திய பிரமாணம் வாங்கிட்டார், நீ யாருக்கு இதை உபதேசிக்க கூடாது, வந்து அப்படி ஏதாவது உபதேசிக்கக்கூடிய காலத்திலே அவர்களை எல்லாம் நல்லா பரீட்சை பண்ணி நான் எப்படி 18 தடவை கூட்டணும், அது போல 180 தடவை நடக்க விட்டு தான் அவர்கள் சொல்லணும். அப்படிதான் சொல்றார் அவர். திருக்கோஷ்டி நம்பியோட இது அப்படிதான் இருந்தது அந்த இடத்துல காட்டக்கூடிய விஷயம். முன்புள்ளார் இந்த மார்க்கத்தை நடத்தி சூழர்வு கொண்டிலே இவருக்கு இவ்வர்த்தத்தை உபதேசித்திருந்தார். அப்போ அந்த அர்த்த கௌரவத்தை ஓரான் வழியில அர்த்த கௌரவத்துக்கு ரொம்ப வந்து முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அது எந்த சமயத்தை ஒரு அனதிகாரிகளுடைய காதலை பட்டுவிடக் கூடாது அப்படின்றதான் நினைச்சார். அனதிகாரிகள் காதல பட்டா என்னன்னா இதுக்கு அபத்தியம் தான் விளையும். வந்து ஒரு ஆபிமுக்கியம் இல்லை ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுல அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், ஒரு விஷயத்தை அவனுக்கு போதித்தா கூட அவன் என்ன பண்ணுவான், அதுல குச்சோத்தியங்கள், அதுல வந்து தேவையில்லாத விசாரங்கள் தான் பண்ணி கொண்டிருப்பான், அதனுடைய பெருமையை குலைக்க பார்ப்பான். எதுக்கு அது அவசியமே இல்லையே. அதனால அப்படிப்பட்டவர் அனாதிகாரிகளுக்கு காதலே இது விழக்கூடாது என்பதை ரகசியமாக பரம குஹ்யமாக போத்து வந்து இது பண்ணார்கள் என்று காட்டுகிறார்கள். ஏறார் எதிராசன் இன்னருளார். அப்படி நம்பிய போல இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களே என்ன பண்ணார்கள், வந்து அதை மறைத்து அர்த்தத்தை அர்த்த கௌரவத்தை பார்த்து மறைத்து வைத்தவர்களை எப்படி வந்து வெளியில வந்தது, ஏறார் எதிராசன் இன்னருளார். எதிராசருக்கு இருக்கக்கூடிய ஏறார் எதிராசன் சொல்லக்கூடிய அழகு பொருந்திய எதிராசர். இதுல எதுக்கு அழகுனா மேல வந்து காட்ட போறார். அழகு பொருந்திய பிரதிபதார்த்தத்தில் அப்படிதான் சொல்றாரு. ஏறார் எதிராசன் சொல்லக்கூடிய அழகு பொருந்திய எம்பெருமானான்னு காட்டுகிறார். ஏறார் எதிராசன் இன்னருளால் இந்த அர்த்தங்கள் ஓரான் வழி சம்பிரதாயத்தை இருந்தது எப்படி ஆச்சு அப்படின்னா அது ஒரு பரிணாமத்தை ஒரு வேற திசையை நோக்கி செல்ல ஆரம்பிச்சது. அப்படி என்றிக்கே எதிகளுக்கு நாதராய் இருக்கிற எம்பெருமானார் அர்த்தத்தின் சீர்மையை பாராதே இவர்கள் அனர்த்தத்தையே பார்த்து ஓரான் வழி சம்பிரதாயம் என்னது பார்த்து அர்த்த கௌரவத்தை மட்டுமே பார்த்தார்கள். எம்பெருமானார் எதை பார்த்தார்னா அர்த்த கௌரவத்தை மட்டும் பார்க்கல. அவர் இந்த இடத்துல இந்த லோகத்துல இருக்கக்கூடிய ஜீவர்கள்லாம் படக்கூடிய அனர்த்தத்தை தான் அவர் கண்ணில பெருசாகப்பட்டது. அவருக்கு அதாவது முக்கியத்துவம் எதுல முக்கியத்துவம் கொடுக்குறோன்றது இருக்கோ இல்லையோ. சாதாரணமான இந்த சம்ஸ்கிருதம் வாசிக்கக்கூடிய காலத்துக்கு ஆகலாம் வாசிக்கக்கூடிய காலத்துல சமாசம் கூட்டு பொருள் சொற்கள் அது சொல்லக்கூடிய காலத்துல எப்படி அதை நிர்ணயம் ஒரு சமாசத்துக்கு ஒன்று வந்து பிரதம பதத்தை வந்து முக்கியத்துவம் கொடுப்பா.
அதாவது கடைசியா இருக்கக்கூடிய பதத்துல வந்து அந்திம பதத்துல முக்கியத்துவம் கொடுப்பா. அந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா ஒரு சமயத்துல முக்கியத்துவம் மாறி போகிறது. எதுக்காக அப்படின்னா அந்த பிரவர்த்தனம் அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி அதை மார்க்கணுமே. அதை இது வந்து எல்லாரையும் சென்றடைய வேண்டிய சம்பிரதாயமா இருக்கக்கூடிய சமயத்திலே இது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட வகுப்பினருக்கு மட்டும் கிடையாது இது என்று காட்ட வந்ததுக்காக தான் எம்பெருமானார் பெரிய ஒரு சீர்திருத்தத்தை செய்கிறார். அப்போ அர்த்த கௌரவத்தை பார்த்தார், அர்த்தத்துல கௌரவம் இருக்குன்றது தெரிந்து கொண்டார். ஆனால் இப்படிப்பட்ட சீர்மை பொருந்திய அர்த்தத்தை பல பேர் வந்து தெரிந்து கொள்ளாமல் போகிறார்களே, எவ்வளவு பெரிய கஷ்டம் இதுன்னு தெரிவிக்கிறார். அர்த்தத்தின் சீர்மையை பாராதே இவர்கள் அனர்த்தத்தையே பார்த்து அனுகிரகிக்க சீலமான அருளாலே ஆய்த்து இப்படி வெளியிட்டது. எம்பெருமானார் சொல்லவே எம்பெருமானார் எழுட்டார். சரி சத்தோட ஏதோ ஒரு மூலையில் உட்கார்ந்து எம்பெருமானார் பெருமையை பேசினாலும் நம்முடைய அனர்த்தத்தை கண்டு சரி சொல்லக்கூடிய அர்த்தத்துல அனர்த்தமா எதுவும் சொல்லிடாத, நான் உனக்கு துணை இருப்பேன்னு சொல்றபடிய எம்பெருமானாருடைய பிரசாதம் இடத்திலே வாய்த்தது. வேற என்ன சொல்றது, இதெல்லாம் ஒரு நிர்ஹேத்துக்க கட்டாட்சம், நம்ம எதிர்பார்க்கிறதே கிடையாது. எதிக்கு அப்படி என்று ஏறார் எதிராசர் இன்னொருளால் அப்படி என்றிக்கே எதிகளுக்கு நாதராய் இருக்கிற எம்பெருமானார் அர்த்தத்தின் சீர்மையை பார்க்காதே. அர்த்தத்தின் சீர்மையை பார்க்காதேன்னா அப்படியே உதாசீனரா இல்லை, அர்த்தத்தின் சீர்மையை அவர் பார்த்தார். ஆனால் அதை காட்டியும் முக்கியமாக தோன்றது எது அப்படின்னா, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இந்த லோகர்களானவர் வந்து அனர்த்தப்படுகிறார்களே, இதை அறியாமல் இந்த விஷயங்களை அறியாமல் அனர்த்தப்படுகிறார்களே, அதை தான் அவர் முக்கியமான பட்சமாக பார்த்தார். இதை கவுனபட்சமாகத்தான், இதை அமுக்கியமான பட்சமாகத்தான் பார்க்கிறார். பார்த்து அனுகிரகிக சீலமான அருளாலே ஆய்த்து இப்படி வெளியிட்டது. அனுகிரமே வடிவெடுத்ததாக அனுகிரகிக சீலம் அப்படின்னு சொன்னா அது என்ன சொல்றது, புனருக்தின்னு கூட சொல்லலாம். அனுகிரகம்னு சொன்னாலே வந்து என்னன்னா அருள், சீலம்னு சொன்னால்னா என்ன புறையற கலக்கூடிய அதுவும் அருள் தானே. அதெல்லாம் வந்து என்ன சொல்லணும், அதை என்ன சொல்லணும் ஊர்ஜிதப்படுத்தி சொல்லணும். அதனாலதான் அதுல வந்து ரொம்ப கண்ணோக்காக இருக்கக்கூடிய எந்த வியாக்கியானங்களும் பாருங்க, சொல்லக்கூடிய விஷயங்களை இதை ரொம்ப ஊர்ஜிதப்படுத்தி உறுதிப்படுத்தி சொல்லணும் அப்படின்னா அதை வந்து ஒரு 4 விசேஷணங்கள் இட்டு தான் சொல்லுவார்கள். அது போல சொல்றாரு அனுகிரகிக சீலமான அருளாளி, அனுகிரகமே வடிவெடுத்தவராக இருக்கக்கூடியவர் ராமானுஜர்னு சொல்லக்கூடியவர். உயர்கொண்டார் இருக்கிறார், குளப்படியிலே தண்ணீர் தேங்கினால் குருவிகள் குடித்து போகும், வீராணத்தேரியிலே தங்கினால் உலகத்திலெல்லாம் பயன்படுமே. ஒரு குளப்படினா வந்து ஒரு மாடு வந்து குழம்பு காலை வச்சு போறது இல்லையோ, அது எவ்வளவு சின்ன இடம், அந்த சின்ன இடத்துல ஒரு ஜலம் இருந்தா வந்து யாருக்கு பிரயோஜனப்படும்னா குருவிகள் தானே சாப்பிட்டு போகும். ஆனால் ஒரு வீராணத்தேரின்னு சொல்லக்கூடியது எப்பேற்பட்ட 74 மதகுகளை உடைத்தா இருக்கக்கூடிய இந்த வீராணத்தேரியிலே ஜலசமிருதி இருந்ததுனால் லோகர் எல்லாம் பயன்படுமாக இருக்கக்கூடியது. மெட்ராஸ் வரைக்கும் தண்ணீர் கட்டம் தான் வீராணத்திலேருந்து தண்ணி வருதுன்னு சொல்றாங்க, அப்படி இருக்கக்கூடியதா இருக்குது. அது போலதான் ராமானுஜருடைய திருவுள்ளமானது எப்படி இருக்குன்னா அது வீராணத்து ஏரி போலே இருக்கக்கூடியது என்று காட்டுகிறார்கள். லக்ஷ்மி நாதாக்கிய சிந்தோ ஷட்டரிப்பு ஜலதா பிராப்பிய காருண்ய நீரம் என்று தெரிவிக்கிறார் இல்லையா, எம்பாறு சொல்லக்கூடிய ஸ்லோகமா இருக்கிறது இல்லையா. அப்போ லக்ஷ்மிநாதன் ஆகிற வந்து காருண்ய நீரம், லக்ஷ்மிநாதனான கடல்ல வந்து எடுக்கிறார், முகந்து எடுக்கிறாரா வந்து ஷடரிப்பு ஜலதகான்னு சொல்லும்படியாய் அந்த மேகமான நம்மாழ்வார் வந்து ஜலத்தை முகர்ந்து எடுக்கிறார் என்று காட்டுகிறார்கள். அது எங்க போறது அப்படின்னு கேட்டா, அது எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா கடல்ல இருந்து முகர்ந்து எடுக்கிறாங்க. நம்மாழ்வார் ஆகிற மேகம் எதை முகர்ந்து எடுக்கிறதுனா பிராப்பிய காருண்ய நீரம், எம்பெருமானுடைய கருணையே வந்து அங்கிருந்து எடுக்கிறார். அந்த கடல்ல இருந்து கருணை கடலா இருக்கக்கூடிய அந்த கருணையை எடுக்கிறார், அங்கிருந்து பொழிகிறார். பொழியக்கூடிய காலத்திலே அது நாதமுனிகள் ஆகிற மலையிலே ஒழிகிறது. அப்புறம் வந்து அது நாதமுனிகள் கிட்ட இருந்து வந்து அந்த அருவிகள்ல போறது, அங்க இருந்து ஒரு இதுக்கு போறது, கடைசியில் எம்பெருமானான்னு சொல்லக்கூடிய பெரிய தடாகத்திலே வந்து சேர்கிறது.
அதனால என்ன ஆகுது, அங்கிருந்து 74 மதகுகள் மூலமாக எல்லாருக்கும் வந்து உபஜீவியமாய் விளங்குகிறது என்று தெரிவிக்கிறார்கள். அப்போ காட்ட வந்த விஷயம் என்ன, அனுகிரக சீலம் அப்படின்னு சொன்னால் அனுகிரகமே வடிவத்துவா ஏறார் எதிராசர் இன்னருள். ஏறார் எதிராசர் அதாவது ரூபமேவ அஸ்யை தன்மகிமானம் யாச்சஷ்டே. இதே வேதத்துல இருக்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை எடுத்து காட்டுறார். ரூபமேவ அஸ்ய தன்மகிமானம் யாச்சஷ்டே அப்படின்னா அர்த்தம்னா, அவருக்கு என்ன பெருமை இருக்குன்றதுன்னு அவசியம் இல்லை. இவர் என்ன வாசிச்சிருக்கார், நியாயம் வாசிச்சிருக்காரா, மீமாம்சம் வாசிச்சிருக்காரா, சீபாஷம் வாசிச்சிருக்காரா, அவர் ரூபத்தை பார்த்தால், சில பேர் என்ன ரூபத்தை பார்த்தாலே வந்து மயங்கி போடுவார்களே. யஜ்யமூர்த்தியோட 18 நாள் வாதம் பண்ணுகிறார் ராமானுஜர். 17ஆம் நாள் வந்து இறுதியில் என்ன சொல்றது, கடைசியில அவர் வந்து யஜ்யமூர்த்தி கேட்ட கேள்விக்கு ராமானுஜர் உத்தரம் சொல்ல வேண்டியது. அவரதுல ராமானுடைய பட்சத்திலே வந்து இருக்கு. சொல்றாங்க பாலிஸ் இன் யுவர் கோர்ட் அப்படின்ற மாதிரி ராமானுஜருடைய கோர்ட்ல வந்து விழுந்துடுத்து அந்த பால். இப்போ உத்தரம் சொல்லணும் ராமானுஜரால சொல்ல முடியல அந்த சமயத்துல. அவர் என்ன பண்றாரு, சரி ரொம்ப வந்து என்ன சொல்றாரு, ஒரு குப்பித்தராய் ஒரு இதுவா வந்து ரொம்ப வந்து சோகத்தோட தான் போறாரு. நம்மளால பதில் சொல்ல முடியலையே, நம்மளால பதில் சொல்ல முடியலையேன்னு போறாரு. வந்து தன்னுடைய ஆராத்திய தெய்வமான தேவபெருமாளுக்கு திருவாராயணத்திலாம் கண்டறலை பண்ணிட்டு அப்படியே சயனித்துக் கொள்கிறார். அந்த சயன சமயத்திலே வந்து சொப்னமுகேன வந்து தேவாபிதராஜன் சொல்றாரு, இல்ல இல்ல இதெல்லாம் சித்தித்திரயத்துல காட்டின ஆள வந்தார் காட்டின விஷயம் மாயாவாத கண்டனம் எல்லாம், அதை கொண்டு நீ வந்து ரொம்ப சுலபமாக எளிமையாக பதில் சொல்லி விடலாம் என்று அவருக்கு நினைவூட்டுகிறார். மறுநாள் காலத்தால போகக்கூடிய காலத்திலே போய் வந்து ஏதாவது வாதம் பண்ணாரா, இதெல்லாம் சித்தித்திரயத்துல சொன்ன விஷயத்தெல்லாம் சொன்னாரான்னா எதுவுமே சொல்லல. காஷாய சோபி கமனீய சிகானிவேஷம் தண்டத்திரையோஜுலகரம் விமலோபவீதம் என்று சொல்லும்படியா அவருடைய ரூபத்தை பார்த்த உடனே என்ன பண்ணார், எங்கேயும் தெரிஞ்சு விட்டார். இதை பார்த்த உடனே தெரிஞ்சுட்டார், ஐயோ இனிமேட்டு இவரிடத்துல வந்து அனர்த்தப்பட பேசி இந்த மாதிரி தர்க்கம் பண்ணி அனர்த்தப்படுறதுக்கு இந்த ஆத்மாவுக்கு வந்து இதுவே கிடையாது, சக்தியே கிடையாது. இதுவரைக்கும் பட்ட அனர்த்தம் போதும் என்று அப்படியே வந்து அவருடைய திருவடிகளே என்னை வந்து என்னை திருத்தி பணி கொள்ள வேணும்னு திருவடியில விழுந்தார் என்று சொல்ல முடியாது. ஏறார் எதிராசர். ஏன் அழகு பொருந்திய எதிராசர்னு சொன்னார் அப்படின்னா, அந்த காட்டக்கூடிய விஷயம் என்ன இருக்குன்னா, சில பேர்களை உபதேசத்தாலே திருத்துறார், சில பேரை அழகான திருத்துறார். பிராட்டிங்க அதான சொல்றார், சேதனன் மீளாத போது என்ன உபதேசத்தாலே திருத்தம், ஈஸ்வரன் மீளாத போது என்ன அழகாலே திருத்தம் தெரிவிக்கிறார் இல்லையா. அதே விஷயம்தான். அதே அவர் எப்படி வந்து பிராட்டியானவள் எப்படி புருஷகாரம் பண்றாலும் அந்த புருஷகார பூத்தரா இருக்கக்கூடியதான் ஆச்சாரியரும் அதே வழி வந்தவர் தான். நீங்க எந்த இது எடுத்திருந்தாலும் சரி, உபதேசங்களா இருந்தாலும் சரி, அவர்கள் நடக்கக்கூடிய நடத்தையாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய வாழ்வும் வாக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் பூர்வர்களுடைய அனுஷ்டானத்தை ஒட்டிய பூர்வர்கள் இதை ஒட்டிதான் இருக்கும் என்று காட்டுகிறார்கள். ரூபமே வாசிய ரூபமாசன் தன் மகிமானம் யாஜஷ்டே என்று சொல்லும்படியாய் ஏறாரும் செய்ய வடிவு சீராரும் எதிராசர் திருவடிகள் வாழி திருவரையில் சாத்திய செந்துவராடை வாழி ஏறாரும் செய்யபடி எப்பொழுதும் வாழி இலங்கிய முன்னோல் வாழி இணைத்தோள்கள் வாழி சோராத துய்ய செய்ய முகச்சோதி வாழி தூமுருவல் வாழி துணைமலர் கண்கள் வாழி ஈராறு திருநாமம் அணிந்தெழில் வாழி இனிதிருப்போடையில் ஞானமுத்திரை வாழியே நான் ஆர்த்தி பிரபந்தத்தில் தெரிவிக்கிறேன். என்னைக்கும் 365 நாளும் 2 வேளையும் கேட்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர்ல போனா கேட்டுன்னு தான் இருக்கா, சொல்லிட்டு தான் இருக்கா, கேட்டுன்னு தான் இருக்கா, நம்மளும் கேட்டுன்னு தான் இருக்கும். அப்படிப்பட்ட அழகு கிடையாது. யாரார் அழகு, அழகு என்ன தொடை பண்ணார், திருமணி அழகாலே தன்னுடைய இந்த உலகத்தை திருத்தினார். சொல்லும்படியான தம்முடைய திவ்யமங்கல விக்கிரகத்தில் பிரகாசிக்கிற சௌந்தரிய பூர்த்தியாலே சர்வரையும் வசீகரிக்கும்படியான எம்பெருமானார். உபதேசத்தால மட்டும் திருத்தல, சுவாமி எம்பெருமானாரை பார்த்த காலத்திலே அந்த அழகிலே மயங்கி அவருடைய சௌந்தரியத்திலே மயங்கி பல பேர்கள் வந்து அதில் வசீகரிக்கும்படியான வந்து ஒரு உருவத்தை பெற்றவராய் இருந்தார். அப்படித்தானே காட்ட வந்த விஷயமா இருக்குது. அதனால என்ன பண்றாரு, அந்த அந்த வசீகரித்ததுனால என்ன பண்ணாரு, பல பேர்கள் இவருக்கு ஆட்பட்டார்கள். சம்சாரிகள் துர்கதி கொண்டு பொறுக்க மாட்டாதே தம்முடைய நிர்கதி கபையில ஆய்த்து இப்படி உபதேசத்தளித்து ஒரு பக்கம் என்ன பண்றார், அவருடைய வந்து அந்த வசீகரம் ஏறாரும்னா அழகு பொருந்தியவராக இருக்கக்கூடிய ஒரு எம்பெருமானார், அதுக்கு பல பேர் ஆட்பட்டார்கள் அந்த வசீகரத்தாலே. சில பேர் அந்த எந்த அழகுக்கு மயகா இருக்கக்கூடிய உதாசீனர்களா இருக்கக்கூடியவர் எப்படி இருந்தாங்க, அவர்களை எப்படி பண்ணா உபதேசத்தாலே திருத்தினார் என்று சொல்லும்படியா சம்சாரிகள் துர்கதி கொண்டு உதாசீனராக்கலாம் அவர்களுடைய படக்கூடிய இந்த அனர்த்தங்களை எல்லாம் கண்டார். அதனால பொறுக்க மாட்டாதே என்ன பண்றாரு, தம்முடைய நிர்கேதுக கிருப்பை ஏறார் எதிராசர் இன்னருள்னு சொல்றாரே, அந்த இன்னருள்னு சொல்லப்படுறதுனால காரணமற்று வரக்கூடியது. இந்த காரணத்தினாலதான் வருது, இல்லை ஒண்ணுமே அவசியமே கிடையாது, உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம், ஒரு சம்பந்தமும் கிடையாது, ஆனாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னானே, ஆனால் அது நிர்கேதுகம் காரணமற்ற இயற்கையான இன்னருள் என்று சொல்லி தெரிவிக்கக்கூடியது. கிருபையாலே ஆய்த்து இப்படி உபதேசித்தருளித்து இவர்தாம் ரூபகுணத்தாலும் ஆத்ம குணத்தாலும் ஆய்த்து ஜகத்தை திருத்தி ரட்சித்து போன்றது. ஜகத்தை எப்படி திருத்தினார் அப்படின்னா தன்னுடைய ரூபகுணத்தாலையும் திருத்தினார், ஆத்ம குணங்களாலையும் திருத்தினார் என்று காட்டுகிறார்கள். சரி, அப்படிலாம் திருத்தினார்களே, இப்படிப்பட்ட உபதேசங்கள் எல்லாம் பண்ணணும்னு இதுக்கு அதிகாரிகள் யார்,
இப்படிப்பட்ட உபதேசங்கள் அருள் பெற்ற நாதமணி முதலாக வந்தக்கூடிய வந்து உபதேசங்கள் வந்திருக்குன்னு சொல்றீங்களோ, அப்படிப்பட்ட பரம்பரையில ஒரு வைசிஷ்டியமான ஒரு உன்னதமான குரு பரம்பரை இருக்குன்னு சொல்றீங்களோ, இந்த உபதேசங்கள்லாம் கேட்பதற்கு யார் அதிகாரிகள்? ஆர் அதிகாரிகளாக எண்ணில் பாருலகில் ஆசையுடையோருக்கெல்லாம். பாருலகில் ஆசையுடையோருக்கெல்லாம் இவர்களா யார் அதிகாரிகள்? பாருலகில் ஆசையுடையவர்கள் எல்லாரும் அதிகாரிகள் அப்படின்னு தெரிவிக்கிறார். இந்த பூமியிலே இருந்ததே குடியாக, பாருலகில் சொன்னாரோ இல்லையோ, இந்த பூமியில இருந்ததே குடியாக. இப்ப இந்த பூமியில வந்து எல்லாரும் பிறந்திருக்கார். எம்பெருமானாருடைய சம்பந்தம், எம்பெருமானார் காலத்தில் இருந்தவர்களே நேரடியான சம்பந்தம் இருக்கு. இப்ப நம்மளுடைய ஆச்சாரிய முக்கே நமக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. ஏதாவது ஒரு விழுத்துல எம்பெருமானார் சம்பந்தம் இல்லாத யாராவது இருக்க முடியுமா? இல்லையே. இல்ல, அப்படியே இல்ல கூட எந்த எம்பெருமானார் சம்பந்தம் இல்லாதனே வச்சுக்கோங்க. இந்த பூமியில பிறந்திருக்காங்க, அந்த சம்பந்தம் உண்டே. எம்பெருமானார் திருவவதாரம் பண்ண இந்த நிலத்திலே பிறந்த குடியாக வந்தது. எம்பெருமானார் திருவவதாரம் பண்ண இந்த நிலத்திலே குடியாக வந்தது காரணமாக ஆசாலேசம் உடையவர்களுக்கெல்லாம். அற்புதமா வார்த்தை, ஆசா லேசம் உடையவர்களுக்கெல்லாம். தேசம்னா ரொம்ப துடி, ரொம்ப துடியா இருக்கக்கூடியது. கொஞ்சம் ஆசை, பெரிய இதெல்லாம் கிடையாது, கொஞ்சம் இருந்தா கூட போதும். ஆசாலேசம் உடையவர்க்கெல்லாம் ஆசையுடையோர். அதிகாரிகள் யாருன்னா ஆசா லேசமுடையவர்கள், ஆசையுடையோர். அப்படிப்பட்ட ஆசையுடையோர் யார்? நிதியுடையோர் என்னுமா போலே. அவர்கிட்ட என்ன தனம் இருந்ததுன்னு கேட்டான். என்ன தனம் இருந்தது? வேற ஒண்ணும் தனம் கிடையாது அவர்கள்ட்ட. இதுக்கு அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆசா லேசம், துளி ஆசை இருந்ததே, அதுதான் அவர்களுக்கு நிதின்னு சொல்லுகிறார்கள். ஏன்னா அதுதான் அவர்களுக்கு பெரிய கதியை பெற்று தரக்கூடியதா இருக்கு. ஒரு சின்ன நெருப்பு தானே, ஒரு சின்ன தணல் தானே பெரிய நெருப்பாக மாறுகிறது. அது போல வந்து இந்த இடத்துல சொல்றார், நிதி சின்னதான் ஒரு சின்ன ஆசா லவலேசம்னு சொல்லக்கூடியது, சின்னதாக இருக்கக்கூடியது பெரிய நிதியை பெற்று கொடுக்க போகிறது. நிதியுடையார் என்னுமா போலே பத்துடைய அடியவருக்கு என்ன கடவதிரே. ரொம்ப அற்புதமான அர்த்தத்தை இந்த இடத்துல வந்து கோக்குறாரு இப்படிச்சியர். நம்மாழ்வார் என்ன பண்றார், திருவாய்மொழியா வந்து அருளி செய்யக்கூடிய காலத்திலே முதல்ல உயர்ந்தனம் உடையவன் எவனவன் என்ற எம்பெருமானுடைய பரத்வ குணங்களை எல்லாம், ரொம்ப மேன்மையான குணங்களை எல்லாம் பேசினார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், உபதேசத்துக்கு சொல்றதுக்காக உபதேசம் பண்றேன். வீடு மின் முத்தவன் வீடு செய்து உண்மையர் வீடுடையானையும் வீடு செய்மினே என்று சொல்லும்படியாய் எல்லாருக்கும் உபதேசம் பண்றான். அந்த எம்பெருமானை பஜியுங்கோள், இவ்வளவு மேன்மை பொருந்திய அந்த எம்பெருமானை பஜியுங்கோள், நீங்கள் எல்லாம் எல்லாத்தையும் வந்து விஷயாந்தரங்களை எல்லாம் விட்டு எம்பெருமானையே வந்து பற்றாசாக பற்றுவீர் அப்படின்னு வந்து உபதேசம் பண்ணார். சரியா, உடனே என்ன ஆச்சு, அந்த இடத்துல இருக்கக்கூடியவர்கள்லாம் சரி சரி பண்றோம் அப்படின்னு ஆழ்வாருடைய உபதேசத்தை கேட்டார்கள். ஆனா அவர்களுக்கு ஒரு சந்தேகம் அந்த இடத்துல தொக்கி நிக்கிறது. அந்த இடத்துல முதல் பதிகத்தினால் முதல் திருவாழ்வினால எம்பெருமான் பராத்பரன் சர்வேஸ்வரன் என்றெல்லாம் தெரிவித்தீர்களே, இப்போ வந்து அவனை போய் பஜியுங்கோள், எல்லாத்தையும் சப்தாதி விஷயங்களை எல்லாம் வந்து வாசனையோட விடுங்கோள்னு சொல்றீங்களே, நாங்கள் அது மாதிரி விட்டு அவனை பஜித்தால் அவன் எங்களை நோக்குவனோ? எப்படி இருக்கு இது? முடவனானவன் ஒரு கால் இழந்த ஒருத்தன் யானை மேல ஏறணும்னு ஆசைப்பட்டா எப்படி இருக்கும்? அது போலதானே இந்த விஷயம். இது பகவத் விஷயம்னு சொல்லக்கூடிய அப்படித்தானே இருக்குன்னு காரணம். உடனே அப்ப தெரிவிக்கிறார்கள், யானை மேல ஏறணும்னா எல்லாரும் என்ன ஏணி போட்டு ஏறிடுறாளான்னா, கால் இருக்க கூட என்ன ஏறி போட்டு ஏறிடுறானா, இல்ல வந்து எகிரி குச்சிடுறானா? இல்லையே. அந்த யானை தன்னைத்தானே பாகவன் சொல்றான், தானே தாழ கொடுக்கிறது. அதுக்கப்புறம் தான் யானை மேல ஏறுறான். அப்ப முடவன் ஏறணும்னாலும் என்னன்னா அதுக்கு ஒரு கருவி ஒண்ணு இருக்கும், சாதனம் ஒண்ணு இருக்கும். அதுதான் புருஷகாரம்னு சொல்லக்கூடியது. ஆச்சாரியர் வந்து இடத்துல இருப்பார் இல்லையா, அது போலன்னு தெரிவிக்கிறார். அப்படி வந்து அவனை அதுக்காக அதுக்கு அனுகுணமா என்ன சொல்றாரு, அவன் எம்பெருமான் பராத்பரன்னு சொன்னேன், அவனை பஜியுங்கோள்னு சொன்னேன். இன்னும் சொல்றேன் கேளுங்க, அவன் எளிமையானவன் கூட, பத்துடை அடியவருக்கு எளியவன், பிறர்களுக்கு அரிய வித்தகன். பத்துன்னு சொல்லக்கூடிய பக்தின்னு தெரிவிக்கிறார்கள் அந்த இடத்துல. பக்தி உடையவர்களுக்கு எளிவனாய் இருக்கிறான். உடனே அடுத்த கேள்வி, பத்துடை பக்தின்னு சொன்னா எங்களுக்கு பக்தி கூட கிடையாது. நீங்க சொல்றது எப்படிப்பட்ட பக்தி? பிரகலாதரை போல பக்தியா, இல்ல வந்து இன்னொருத்தரை போல இருக்கக்கூடிய பக்தியா, ஆழ்வார போல இன்னும் சொல்ற உங்க போல பக்தி நமக்கு கிடையாதே வாழ்வீரே. அது நீங்க பக்தின்னு சொல்லிட்டீங்கன்னா அது இன்னும் கஷ்டமாச்சே. அவன் திருவடி எப்படின்னு சொன்னா அது ரொம்ப சுலபம். பக்தி பண்ணுன்னா வந்து அர்ஜுனனே பண்ண முடியாதானே கடைசியில் வந்து சர்வதர்மான் படித்து வேற ஏதாவது ரொம்ப சுலபமான உபாயம் சொல்ல மாட்டியா நீன்னு வந்து எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அர்ஜுனன் வாயை விட்டு கேட்கல. அப்படிப்பட்ட சமயத்துல சர்வதர்மான் பரித்தேச்ச மாமேகம் சரணம் பிரஜான்னு சர்வஸ்லோகத்தை சொல்லி எல்லா தர்மங்களை விட்டு என்னையே தர்மமாக பத்துன்னு சொன்னான் இல்லையோ. அப்படிப்பட்ட சுலப தர்மமா இருக்கக்கூடியது. முன்னாடி சொன்ன கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகங்கள் எல்லாம் என்ன சொல்றது, அதெல்லாம் ஒரு ஜலாஞ்சலி பண்ண வேண்டியதாக போய்விட்டது. அப்போ காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னா, திருப்பி பக்தி பண்ணுங்கோள் அப்படின்னு சொன்னா, பத்துடை அடியவருக்கு எளியவன்னு சொன்னா, பக்தி யோகம்னு ரொம்ப பெருசாச்சே. பரபக்தி, பரஜானம், பரபக்தின்னு அதுல தசைகள் வேற இருக்கு, அதை எப்படி பண்றதுன்னு கேட்டாங்க. அப்போ ஆசை எப்படி லவலேசம் இருக்கு, ஆழ்வார் சொல்ற அந்த இடத்துல வியாக்கியாதாக்கள் தெரிவிக்கிறார்கள், ஆசை எப்படி லவலேசம் இருக்கோ அப்படின்னு பக்தின்றது ஒரு லவலேசம் இருந்தா போதும். அது முதல் தரமான பக்தியா இருந்தா போதும். சரம படிக்கட்டுல போய் வந்து ஒரு படிக்கட்டு இருக்கு, பக்தின்னு சொல்லக்கூடிய ஒரு படிக்கட்டுக்கு 10 படி இருக்கு, அது முதல் படியில போய் ஏறணும்னு வந்து போய் நிக்கிறையே, அந்த பக்திக்கே அவன் இறங்கக்கூடியவனாய் இருக்கிறான். பத்துடை அடியவருக்கு எளியவன்.
அப்போ ஆசையுடையோர்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, பத்துடையடியவருக்கு என்ன கடவுதிரே நிதியை உடையார். அது இந்த வந்து பெருத்த கனத்த பேரை பெற்று கொடுக்கக்கூடிய அதனால் நிதியுடையார். அப்படிப்பட்டவர்கள் எப்படி இருக்காங்கன்னா, பத்துடையடியவருக்கு என்ன கடவுதிரே, ஒரு சின்ன லவலேசம் ஆசையுடையோன்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன லவலேசம் இந்த இதுல வந்து ஒரு சின்ன நப்பாசை, ஒரு அல்ப ஆசைன்னு சொல்லுவோம், அது மாதிரி அல்ப ஆசையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கே என்ன பண்றான்னா, பெருப்பெருத்த பேர்களை கொடுக்கக்கூடியவனா இருக்கிறான். பாருலகில் ஆசையுடையோர் தான் அரிதாய் இருப்பது. ஏன் அப்படின்னு கேட்கிறார். பாருலகில் இருக்கக்கூடியவர்கள்லாம் எப்படி இருக்கா, இந்த மண்டலத்தோடும் உண்டிய உடைய உகந்தோடையும் மண்டலம் என்று சொல்லும்படியாய் சப்தாதி விஷயங்களிலே மண்டி கிடக்கிறவர்களா இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்களை இந்த பாருலகிலே வந்து இந்த விஷயத்துக்கு, இந்த பகவத் விஷயத்திலே இழிவது ரொம்ப அரிது. ஆகையால் அந்த அவர்களுடைய ஜன்ம விருத்த ஞானங்களால் உண்டான உத்கர்ஷ அபகர்ஷங்கள் பாராதே. இப்படி ஒரு இறை அனுபவத்துக்கு ஒருத்தர் வந்து சேர்றது அப்படின்னா அதுக்கு அதிகாரிகள் ரொம்ப அரிதா இருக்கக்கூடியது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாது என்று கேட்டால், அவர்களுடைய ஜன்ம விருத்த ஞானங்களால் உண்டான உத்கர்ஷ அபகர்ஷங்களை பாராதீர். ஜன்மான்னு சொல்லக்கூடியது பிறப்பு, விருத்தம்னு சொல்லக்கூடியது நடத்தை, ஞானங்கள் சொல்லக்கூடிய அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஞானம். இந்த ஜென்மத்துல பிறந்த உனக்கு இந்த ஜென்மால நீ பிறந்ததுனால இது கிடையாதுன்னு சொல்ல முடியாது. இந்த நடத்தையை மேற்கொண்டிருக்கிறார் அப்படின்னா அதனால உனக்கு இந்த அனுபவம் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு மேல இல்லை, இவ்வளவுதான் ஞானம் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்ல முடியாதுன்னா சொல்ல முடியாதுன்றார். ஏன் அப்படின்னு கேட்டா, அவர்களெல்லாம் உஜ்ஜீவனம் பண்ண தானே. இப்ப சில ஸ்கூல்லாம் சொல்றாள் இல்லையா, போன வருஷம் நீங்க 95% வாங்கியிருந்தீங்கன்னா குழந்தை என்ன வந்து சேர்த்துக்கோங்க. படிப்பு நல்லா படிக்கக்கூடிய பையனுக்கு ஒன்னு எடுத்துக்காதீங்க, படிக்கக்கூடிய பிள்ளை எங்க இருந்தாலும் படிக்கும். அது மாதிரி தானே இந்த இடத்துல சொல்றா. அதெல்லாம் பார்த்து நீங்க இது பண்ண, எப்பேற்பட்ட குழந்தையா இருந்தாலும் வாருங்க, நாங்கள் வந்து கல்வி சொல்லி கொடுக்குறோம்னு சொல்லக்கூடிய சம்பிரதாயம் எதுன்னா இதுதான். ஃபீஸ் கூட கட்ட வேண்டாம், ஆக்கிஞ்சன்யம் அனன்யகதின்னு சொல்லும்படியாய் ஃபீஸ் கூட இல்லாத கூடிய பள்ளிக்கூடம் எது அப்படின்னா விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தான். ஜென்ம விருத்த ஞானங்களால் உண்டான உத்கர்ஷம், அதனால ஏற்றத்தாழ்வு, உத்கர்ஷம் அபகர்ஷம் என்று சொல்லும்படியாய் ஒரு ஏற்றத்தாழ்வு. ஒரு ஜென்மத்தினால ஒரு உத்கர்ஷம் வந்து இவன் ரொம்ப குலத்திலே சிறந்தவன் இல்ல குலத்திலே தாழ்ந்தவன் அப்படி வந்து இது பண்ண முடியாது, தாரதமியத்தை பார்க்க முடியாது. இல்ல விருத்தம் அவனுடைய நலத்தை ரொம்ப உத்கர்ஷமான ரொம்ப வந்து இதுவா இருக்கிறது, உத்தரது அபகர்ஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ண முடியாது. அதுக்கு மேல தெரிவிக்கிறார் ஞானம். ஞானம் சில பேருக்கு ரொம்ப பெருத்து இருக்கும், அது இயற்கையாகவே இருக்கலாம், இல்ல அந்த இதனால அந்த குலத்துல பிறந்ததுனாலும் இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அந்த ஞானத்தினுடைய தாரதமிய ஏற்றத்தாழ்வுகளை பார்த்து ஒருத்தனுக்கு இல்லைன்னு சொல்ல முடியும் இந்த அனுபவம் அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் பார்க்காதீர்கள், அதெல்லாம் பார்க்காதீர்கள். எதை பார்க்கணும், அவன் இருக்கக்கூடிய அந்த லவலேசமான ஆசையை மட்டுமே பாருங்கோள், பாராதே ஆபிமுக்கிய சூச்சகமான ருச்சியை பார்த்து. சூச்சகம்னா வந்து ஒரு கோடிட்டு காட்டுகிறது. ஆபிமுக்கியம்னா அது அந்த விஷயத்துல இறை அனுபவத்தில் இருக்கக்கூடிய ஆசை. அந்த ஆசையை வந்து வாயால சொல்லணும்னு அவசியம் இல்லை, எனக்கு ஆசை இருக்கு இந்த இறை அனுபவத்துலன்னு ஒரு சூச்சகம். அப்படி தெருவில் போறார் ஒருத்தர், போகக்கூடிய காலத்துல என்ன பண்ணார், எட்டி இப்படி பாக்குறாரு, இந்த இடத்துல ஏதோ நல்லது நடக்கிறது போல இருக்கே அப்படின்னு. அது என்ன, அது எதை காட்டக்கூடியதுன்னா அவருக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆபிமுக்கியத்தை சூச்சிப்பித்து காட்டுகிறார். அப்படிதானே இருக்குது. ஆபிமுக்கிய சூச்சகமான ருச்சியை பார்த்து, அதை பார்த்து நான் உங்களுக்கு சொன்ன பரமார்த்தத்தை உடையவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொன்ன பரமார்த்தம், உங்களுக்கு எவ்வளவு அர்த்தங்கள் சொல்லியிருக்கேன், நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கோள், அவர்களுக்கெல்லாம் சொல்லுங்கோள். மற்றொன்னில்லை சுருங்க சொன்னோம், மாநிலத்தை உயிர்க்கும் சித்த வேண்டா சிந்திப்பே அமையும் கண்டீர்கள் அந்தோ. மொத்தொன்னில்லை ரொம்ப சுருக்கமா சொல்றேன் கேட்டுக்கோங்க. வேற என்ன அப்படின்னா, சித்த வேண்டா சிந்திப்பே அமை, கண்ணனை சிந்தித்தா போதும், வேற எதுவுமே வேண்டாம். நீ போய் வந்து கல்புரம் ஏற்றணும்னு அவசியம் இல்லை, பிரதட்சம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கொண்டு போய் வந்து ஏதோ வந்து உபகாரங்கள் சமர்ப்பிக்கணும், எதுவுமே அவசியம் இல்லை. சித்த வேண்டா சிந்திப்பே அமையும் என்று சொல்லும்படியாய் இருக்கக்கூடியது. மத்தொன்னில்லை சுருங்க சொன்னோம் மாநிலத்தை உயிர்க்கும் என்னும் அவருடைய அடிபணிந்த ஆகாரத்தாலே. பாசுரத்தை சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டா நம்மாழ்வார். அதாவது இந்த இப்போ சொன்னேன் இல்லையா, சித்த வேண்டா சிந்திப்ப சுருங்க சொன்னது அனைவருக்கும் ஒரே மருந்துன்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் ஒரே ஔஷதம் என்ன அப்படின்னு கேட்டா ஒரே மருந்து. எருது தொலைந்தார்க்கும் 8 ஏழே கடுக்கா, ஈனா பெண்டிற்கும் 7 கடுக்கான்னு ஒரு வந்து வீட்டுல ஒரு கதை ஒண்ணு சொல்றாரு. ஒருத்தன் அவன் வந்து வைத்தியன் ஒருத்தன், ஆனா வந்து ஊருக்கெல்லாம் வைத்தியம் பண்ணி கொண்டிருக்கிறான். அவனுக்கு மகனான ஒருத்தன் என்ன பண்ணா, அவனுக்கு எதுவும் தெரியாது, வாத்தியார் பிள்ளை மக்கு வைத்தியர் பிள்ளை நோயாளின்னு சொல்லும்படியாய் அந்த பழமொழிக்கு ஏற்றபடியாக இருக்கக்கூடியதான். அவனுக்கு வைத்தியத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அந்த பெரிய வைத்தியன் வந்து அவனுக்கு அந்திம தசை வந்து அவன் சொன்னான், அப்பா கண்ணா,
நான் ஏதோ வைத்தியம் பார்த்து ஏதோ வைத்திய சாஸ்திரம் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா இந்த ஊர்ல பண்ணியிருந்தேன், உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ என்ன பண்ண போற, எப்படி இது பண்ண போற, சரி உனக்கு ஒரு உபதேசம் பண்ணிட்டு போறேன், அதை வச்சுக்கோன்ட்டு வந்து கையில ஒரு கடுக்காயை கொடுத்தாராம். யார் எது வந்து கேட்டாலும் ஒரு 7 கடுக்காயை கொடுத்துருவான். மத்தவன் வந்து சொன்ன கேட்டானா, என்னோட எருது தொலைஞ்சு போச்சுன்னு டாக்டர் என்ன வந்தான், அவன் என்ன சொல்லிடணும், நீ எங்கிட்ட வராத ஜோசிக்காரன் போன்னு சொல்லிட்டு ஒரு 7 கடுக்காயை கையில கொடுத்தானே, எடுத்துட்டு போ, இதை உன்னோட எருது கிடைச்சிரும் நான். சரின்னு சொல்லி கிளம்பி போயிட்டான். அந்த கடுக்காயை சாப்பிட்ட உடனே வயிறு கொஞ்சம் கலங்கித்தது. உடனே என்ன பண்ணா, அந்த காலத்துல ஆத்துக்குள்ள வந்து நமக்கு இந்த சௌச்சாலயங்கள் எல்லாம் கிடையாது. உடனே என்ன பண்ணா, வந்து அவன் வந்து ஆத்தின் கரைக்கு போகக்கூடிய காலத்திலே என்ன பண்ணுது, அந்த எருதானது எங்கேயோ தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு எல்லாம் மேய்ஞ்சிட்டு வந்துதான். உடனே சொன்னான், அப்பா என்ன மகாத்மியா, 7 கடுக்கா சாப்பிட்ட உடனே எருது கிடைச்சு கொடுத்துருந்தான். அது என்ன, அது அதிர்ஷ்டமான ஒரு இது விஷயம். ஈனா பெண்டிற்கும் 7 கடுக்காய். ஒரு பெண்ணுக்கு ரொம்ப நாளா குழந்தைய பிறக்கல, போய் நிக்கிறான், போய் நின்ற உடனே என்ன பண்றான், கடுக்காய் கொடுக்குறான். கடுக்காய்க்கு நல்லா வந்து பூச்சிக்கொல்லியா இருக்கக்கூடியது. உள்ளே வந்து வயத்துல வந்து கர்ப்பம் தங்காத காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த பூச்சிகள் அடிச்சது லக்கி அவனுக்கு. அப்பா இப்ப நான் போற வைத்தியம் உண்டா அப்படின்னு சொல்லும்படியா ஏற்பட்டது இல்லையா. அது போல வந்து இந்த இடத்துல காட்டுகிறார்கள். மொத்தம் இல்லை சுருங்க சொன்னோம், மருந்துன்னு தெரிவிக்கிறார். எல்லாருக்கும் ஒரே மருந்து தான், எம்பெருமான் திறத்துல இருக்கக்கூடியது ஒரே மருந்து தான். என்ன அப்படின்னு கேட்டா, சுருங்க சொன்னோம், மொத்தம் நிலை சுருங்க சொன்னோம், மாநிலத்தை போயிருக்கும் சித்த வேண்டாம் சிந்திப்பே அமையும். அவனுடைய சிந்தனமே போதும் என்று தெரிவிக்கும்படியா இருக்கக்கூடியது. என்னும் அவருடைய அப்படி சொன்னவருடைய அடிபணிந்த ஆகாரத்தால் இந்த நிஷ்டை எங்கேன்னு வந்தது பெருமானா இருக்குன்னா, மாறன் அடிபணிந்து இந்தவர் ராமானுசனாச்சே அதனால வந்தது என்று தெரிவிக்கிறார். அடிபணிந்த ஆகாரத்தாலே பாருலகில் ஆசையுடையோர்க்கெல்லாம் என்று அருளி செய்கிறது. இப்படி சொல்றதுக்கு பாருலகில் ஆசையுடையோர்க்கெல்லாம் என்று சொல்லணும்னா எவ்வளவு பெரிய விசாலமான வந்து மனசு அவருக்கு இருக்கணும். அது எங்கே இருந்து வந்தது என்று சொன்னாலே, ஆனால் மாறன் அடிபணிந்து இந்தவன் அவர் சொன்னாரே, அவர் வந்து அவர் திருவடியிலே ஆழ்ந்த பக்தியை கொண்டவராய் இருந்தவர், அதனாலே இவருக்கு வந்து சேர்ந்தது என்று சொல்லும்படியா இருக்கிறது. ஆரியர்களான குருக்களாய் இருக்கக்கூடியவர்களே காரியம் கருணமாரியன்யா என்கிறபடியே இது சீதா பிராட்டியோட சரம ஸ்லோகம் என்று காட்டுகிறார்கள். அசோகவனத்திலே வந்து சீதா பிராட்டி ராவண பவனத்திலே இருக்கக்கூடிய காலத்திலே வந்து ராமன் யுத்தம் எல்லாம் முடிஞ்சது, ராவணனுடைய வதம் எல்லாம் முடிஞ்சது. அதுக்கு அனந்தரம் என்ன பண்றான், எம்பெருமானவன் சொல்றான், வந்து திருவடியை 2வது தடவை தூது அனுப்புறான். பிராட்டி இடத்துல போய் நம்மளுடைய விஜய் செய்திகள், நம்மளுடைய நலனை எல்லாம் தெரிவித்து வா என்று அனுமானம் அனுப்பக்கூடிய காலத்திலே அனுமானம் எங்கேருந்து போறான். போய் வந்து சீதா பிராட்டி சொல்றான், பிராட்டியும் உனக்கு நல்ல விஷயம் கொண்டு வந்திருக்க, ராவணன் வதம் செய்யப்பட்டான், ராமனுக்கு ஜெயம் ஏற்பட்டது, ராவணாதிர் அனைவரும் தொலைந்தார்கள், மட்டுமல்ல நம்முடைய வானரமுதிகள் எல்லாம் ரொம்ப வந்து சௌக்கியமாக இருக்கிறார்கள்னு வந்து விஷயத்த சொன்னான். பிராட்டிக்கு வாயில வார்த்தையே வரல, அப்படியே தவிச்சு போறாள். ஐயோ பேர்பட்ட இது வாஸ்தவம். ஒரு 10 மாதம் ஒரு அந்நிய பவனத்திலே வந்து அவனோட பிரியாத தத்துவமாய் இருக்கக்கூடிய பிராட்டி அகலகில்லே இறைவன் நலர்மேல் மங்கை உரைமார்பா என்று சொல்லும்படியாய் பிரியாத தத்துவமாய் இருக்கக்கூடிய 10 மாச காலம் தன்னுடைய வந்து கிருபையை காட்டுவதற்காக அந்நிய பவனத்திலே போய் இருக்கிறாள் அப்படின்னா அது எப்பேற்பட்ட காருண்யம், அது எப்பேற்பட்ட காருண்யம். அது அந்த பெருமானை விட்டு பிரிய முடியுமா? அவள் பிரிந்தாள், தன்னுடைய மனத்தை கல்லாக்கி கொண்டுதானே பிரிந்தாள் அந்த பிராட்டின்னு சொல்லக்கூடியவள். அவள்கிட்ட வந்து இதை சொல்றான், உனக்கு எவ்வளவோ நான் இந்த நற்செய்தியை சொன்னதுக்கு உனக்கு எவ்வளவு நான் பரிசுகள் தரணும், ஆனால் நான் என்ன பண்றேன், இந்த ராவண பவனத்துல இந்த அசோக பவனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன், நான் என்ன உனக்கு பரிசு தர முடியும்? நான் அனுமான் சொன்னா, நீ ஒன்னும் பரிசுலாம் தர வேண்டாம், நீ இவ்வளவு வார்த்தை சொல்றியா, அதுவே எனக்கு போதும், அதுவே பெரிய பரிசு, இதை காட்ட எனக்கு என்ன பெரிய பரிசு, இதை காட்ட எனக்கு என்ன பெரிய பரிசு வேணும், நீ ஒண்ணும் இது பண்ணா எனக்கு ஒரே ஒரு வரம் கொடுன்னு கேட்டான் அனுமான். என்ன வரம் வேணும் சொல்லு, என்னால என்ன கொடுக்க முடியுமோ கொடுக்குறேன். நான் உடனே சொன்னா, உன்னை இந்த ராட்சசீர்கள்லாம் எவ்வளவு நலிந்தார்கள், இந்த 10 மாச காலம் உன்னை எவ்வளவு நலிந்தார்கள் இவர்களெல்லாம் நான் என்ன பண்ணணும், வந்து நன்னா போட்டு வதம் பண்ணணும், நன்னா அதுக்கு எனக்கு வந்து அனுமதி கொடுணும். நான் உடனே சொன்னா, இந்த உலகத்தில் நகஸ்சின் அபராத்தியதை பாபானாம் வா சுபான்னாம் வா வதாரகானாம் பிளவங்கமா காரியம் கருணமாரியன நகஸ்சின் அபராத்தியதின்னு தெரிவித்தார். இவர்களெல்லாம் பாவம், இந்த உலகத்திலே குற்றம் செய்யாதவர்கள் யார்? யார்தான் இந்த உலகத்தை குற்றம் செய்யல? குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. குற்றம் செய்யாதவர்கள் யாருமே கிடையாது. இவர்கள் போய் நோக்க வேண்டிய அவசியம் என்ன? அது எய்தவன் எவனோ இருக்கு, அம்பை நோவதனால என்ன பிரயோஜனம்? இவர்கள்லாம் சாதாரண பிரித்திகள், தாசிகள், ராவணனுக்கு தாசிகளா இருந்தவர்கள். ஒரு எஜமானன் சொல்றதை வேலைக்காரன் கேட்கணும்ன்றது உலகத்தில் இருக்கக்கூடிய மரபு இது. அது மட்டும் இல்ல, இவர்களுக்கு ஏற்கனவே நான் வந்து இவர்களுக்காக நான் அபயம் அளித்து விட்டேன். எப்போ அப்படின்னு கேட்கறான். எப்பவும் அவர்கள் கேட்கவே இல்லை. அவள் சரணாகதி பண்ணாலும் ராட்சசிகளும் ஒண்ணுமே பண்ணல. திருச்சட ஒரு சொப்பனம் கண்டாள். அந்த சொப்பனத்துல என்ன ஆகுது, ராமன் ஜெயிக்கும்படியாகவும் ராவணன் வந்து தெற்கு நோக்கி போகும்படியாக ஒரு கனவு கண்டான். ராவணன் அந்த கூட்டமே வந்து அழிந்து போவதை போல கனவு கண்டான். அதை சொல்றான். அந்த சமயத்திலே பார்க்கக்கூடிய காலத்திலே சீதா பிராட்டினுடைய திருமேனி பூர்த்தியா வந்து சுப மங்களமான அறிகுறிகள் எல்லாம் தென்படுகிறது.
அப்ப சொல்றான், அந்த மாதிரி சீதா பிராட்டி இடத்தை சொல்லக்கூடிய காலத்திலே எங்களெல்லாம் இது பண்ண வேண்டும் சொல்லக்கூடிய காலத்தை சீதா பிராட்டி தானே சொல்றார். முன் வந்து மொழிகிறாள், முன்மொழிதல்னு சொல்லக்கூடிய முன் வந்து மொழிகிறாள். அப்படி ஒரு தசை வரக்கூடிய காலத்திலே உங்களுக்கு எல்லாம் எந்த கேடும் வராமல் நான் அபயம் கொடுக்கிறேன், இது சத்தியம்னு அந்த காலத்திலே கொடுத்தவளா இருக்கக்கூடியவர். அவள் இருக்கக்கூடியவள் பாப்பாவா இருக்கட்டும் சுபமா இருக்கட்டும், அது யாரு பண்ணா என்ன, அது குற்றம் செய்யாதவர்கள் யார் என்று சொல்லும்படியா காரியம் ஆரியர்கள் நீங்கள் உபதேசிக்கக்கூடிய காலத்திலே வந்து இப்ப மேல சொன்ன இல்லையா, ஞானம் விருத்தம் ஞானம் வந்து ஜன்மம்னு சொல்லக்கூடிய அதெல்லாம் பார்க்க வேண்டாம். அதுல இருக்கக்கூடிய அதெல்லாம் அந்த தோஷங்களை எல்லாம் எதுவுமே பார்க்காதீர்கள். ஏன்னா காரியம் கருணமாரியேன சொல்லும்படியாய் உலகத்திலே தோஷம் செய்யாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார் என்கிறபடியே நீங்களும் கேவல கிருபையாலே உபதேசித்து போருங்கள். நீங்கள் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த கிருபையானது உங்களை உந்தி தள்ள வேண்டும். உங்களுக்கு கிரியா ஊக்கியா இருக்கக்கூடியது இந்த கிருபை தான். அந்த கிருபையை கொண்டு நீங்கள் எல்லாம் உபதேசித்து போருங்கோள். அதை வச்சுட்டே நீங்க உபதேசம் பண்ணுங்களே தவிர வேற வந்திருக்கக்கூடிய வந்து வக்தாவனுடைய வந்து ஸ்ரோதாவனுடைய வந்து எந்த விதமான இதையும் நீங்கள் சோதனை பண்ணி வைக்க வேண்டாம். அவர்களுக்கு ஆசை மட்டும் இருந்தால் போதும். உபதேசித்து போருங்கோள். தாம் இன்னருளாலேயே பேசி வரம்பு இருக்கிறது. அப்படிப்பட்டவர் என்ன பண்றார், தன் இன்னருளாலே தான் பேசி வரம்பு இருக்கிறார் இருக்கிறார். அப்படி அவர்களையும் உபதேசிக்கும்படி செய்கிறார். இது எவ்வளவு பெரிய விஷயம். எம்பெருமானார் தன்னுடைய கொள்கையா இருக்கிறது ஒரு விஷயம். சில பேர் என்ன பண்ணா, தான் ஒரு அனுஷ்டானத்தை கொண்டிருப்பார். அது உலகெல்லாம் கொண்டு இருக்கணும்னு என்ன அவசியம் அப்படின்னா, உலகமெல்லாம் திருந்த ஊரும் நாடும் உலகமும் தன்னை போல் அவனுடைய பேரும் தார்களமே புதத்த கற்புவானிடரின்னு நம்ம ஆழ்வார் பாடுறார். சேரும் நல் வளர்ச்சர் தன்படன திருக்கோளூருக்கு பாசனத்தை பாடக்கூடிய காலத்துல ஆழ்வாருடைய அனுஷ்டானம் என்ன இருந்தோ அதே அந்த ஊரும் நாடும் உலகமும் பற்றி கொண்டது என்று காட்டுகிறார்கள். அதே போல மாறன் அடிப்பணிந்தவன் இல்லையா, தான் மட்டும் ஒரு இது பண்ணா போதும், அந்த ஊரும் நாடும் அவரை போல செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அதனால சொன்னார், தோஷங்களை பார்க்காதீர்கள், அவர்களுக்கு உபதேசங்களை பண்ணுங்கள் ஆசை இருந்தால். அப்படி அவர்களையும் உபதேசிக்கும்படி அருள் செய்கிறார். ஆரியர்கள் என்று தம்முடைய சந்நிதியிலே, ஆரியர்கள் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டா, ஆரியர்கள் என்று அப்போது தம்முடைய சந்நிதியிலே தெற்காழ்வான் திருமுன்பே தம் உபதேசம் பெற்றிருக்கும் அவர்கள் எல்லாரையும் பார்த்து, நம்மை போல நீங்களும் ஆசாலேச மாத்திரத்தையே பற்றாசாக கொண்டு சர்வருக்கும் உபதேசியுங்கோ. அது தெற்காழ்வான் சன்னதின்னு சொல்லக்கூடியது எங்கன்னா, திருக்கோஷ்டியூர்ல வந்து நம்பி திறத்திலே இவர் வந்து அந்த ரகசியார்த்தங்களையும் சரமஸ்லோகார்த்தங்களையும் பெற்றுவிட்டார். பெற்றதுக்கு அப்புறம் என்ன பண்றார், வந்து அதுக்கு முன்னாடியே சில பேர் வந்து ராமானுஜத்திரத்திலே பிரார்த்தனை வைத்திருக்காரு, உமக்கு திருக்கோட்டியூர் நம்பி என்னைக்காவது ஒரு உபதேசம் பண்ணலாம் இல்லையா, அந்த அர்த்தங்கள்லாம் நமக்கு வந்து சொல்ல வேண்டும் என்று ஏற்கனவே ராமானுஜத்திரத்திலே அந்த பிரார்த்தனை வைத்து விட்டார். ஆனால் திருக்கோட்டியூர் நம்பி என்ன சூடரவு கொண்டார், கீழே பார்த்தோம் இல்லையா, சூடரவு சத்தியபிரமாணம் வாங்கிட்டார், யாருக்கும் சொல்லாதே அப்படின்னு. ஆனாலும் என்ன பண்ணார், அவருக்கு வந்து தெற்காழ்வான்னு சொல்லக்கூடிய அந்த கோபுரத்து மேல இருக்கக்கூடிய அந்த தெற்காழ்வான் சந்நிதிக்கு பக்கத்துல எல்லாரையும் உட்கார வச்சு அவர்களுக்கெல்லாம் வந்து இந்த சர்மஸ்லோக அர்த்தத்தை எல்லாம் விண்ணப்பம் செய்து விட்டார் ராமானுஜர். அப்ப எதை பற்றாசாக கொண்டு இது பண்ணார் அப்படின்னு கேட்டார். அவர்களுக்கெல்லாம் ஒரு ஆசை இருந்தது, ஒரு சின்ன ஆசை. ராமம் திருக்கோட்டியூர் நம்பி சொல்லக்கூடிய விஷயத்தை எனக்கு சொல்லுங்க, உமக்கே கிடைக்கிறதுக்கு வந்து லபிக்கிறதுக்கு இது பெரிய கஷ்டமான விஷயமா இருந்தா அது ரொம்ப அதனுடைய அர்த்தம் எவ்வளவு கௌரவமா இருக்கும், எங்களுக்கு எவ்வளவு பெரிய பேற்றை பெற்று தரக்கூடிய விஷயமா இருக்கும், அதை நீங்கள் எனக்கு உபதேசிங்கோள் அப்படின்னு ஆசையை தெரிவித்தார்கள். அதைத்தான் பற்றாசாக கொண்டார் ராமானுஜர் தெரிவித்தார் என்பதுதான் அதுல காட்ட வந்த விஷயம். போற வரவர்களும் தூக்கி இறைச்சவரே கிடையாது. ஆசையோடு இருப்பாங்க, ரொம்ப அற்புதமா பரிஷ்காரம் பண்ணி காட்டுறார்கள். கீழே மேல இருக்கக்கூடிய இதுல வியாக்கியானங்கள் சர்வருக்கும் உபதேசிங்கள் என்று தடை விடுகிறார். தடை விடுகிறார்னா தடையை நீக்குகிறார் அர்த்தம். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, ஓராண்மொழி சம்பிரதாயத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் 4 காது தான் அதை கேட்கும் சொல்லக்கூடிய காலத்திலே. இப்ப என்ன சொல்றாரு, ஆசையுடையவர்கள்லாம் எல்லாம் ஒரு கூட்டமா ஒரு சங்கமா உட்கார வை, 10 பேர் உட்கார வை, நல்ல விஷயங்கள் இருந்தா எம்பெருமான் இறை விஷயத்தை அவனுக்கு போதியுங்கோள். அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அவன் எதிர்பார்க்க, ஆசை மட்டும் இருக்கான்றதை பாருங்க, வேற எதையுமே பார்க்காதீர்கள். அன்றைக்கு ஆரியர்கள் என்று ஆச்சாரிய பதஸ்தராக தான் அபிமானித்துள்ள ஆழ்வான் முதலான 74 முதலிகளே ஆகுமா. இப்ப இன்னொரு யோசனை சொல்றாரு. ஏற்கனவே சொன்னது என்ன அப்படின்னா, திருக்கோஷ்டியூர்ல வந்து இருக்கக்கூடிய அங்க இடத்துல இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் அவர்களுடைய பிரார்த்தனை கிணங்க சொன்னார்கள். அவர்கள் இடத்துல ஆரியர்கள் நீங்கள் எல்லாம் இந்த உபதேசம் பண்ணுங்கள் எல்லாருக்கும் அப்படின்னு சொன்னார்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தமும் தெரிவிக்கிறார் அன்றைக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த யாருன்னா ஆச்சாரிய பதஸ்தர். ஆச்சாரிய பதஸ்தர்னா ஆச்சாரியனுடைய திருவடியிலே அனுகுணமாக அவரை வந்து அவரை தொடர்ந்து போகக்கூடியவர்களா இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டா, ஆழ்வான் தாம் அபிமானித்தருளினார். அவருடைய அபிமானத்துக்கு பாத்திரரா இருக்கக்கூடியவர். முதல்ல எடுத்தோடனே ஆழ்வான். ஆழ்வாரை விட்டு நீங்காத தத்துவம். எம்பெருமானம் வந்து பிராட்டியை பிரிய மாட்டாரோ அது போல எம்பெருமானாரை சொல்லக்கூடிய காலத்தை ஆழ்வான் பிரியவே மாட்டார். ஆழ்வான் என்று அபிமானித்துள்ள ஆழ்வான் முதலான 74 முதலிகளையும் ஆகவுமா. 74 சிம்மாசனாதிபதி இது பண்ணாரு.
இவர்களுக்கெல்லாம் என்ன வேலை அப்படின்னு கேட்டா இந்த சம்பிரதாயத்தை பிரவர்த்தனம் பண்ணுவதுதான் வேலை. எல்லாரும் இந்த கோடியில தெற்கு கோடியில இருந்து வந்து வடகோடி வரைக்கும் இந்த சம்பிரதாயம் பரவி இருக்குன்னா காரணம் என்ன அப்படின்னா அந்த சிம்மாசனாதிபதிகள் ஏற்படுத்தி அந்த சம்பிரதாயத்தை பிரவர்த்தனம் பண்ணது தானே காரணமாக இருக்கிறது. மாமுனிகளுக்கு முக்கியமான பிரதமமான இருக்கக்கூடிய சிஷ்யர் யாரு? பொன்னடிக்கால் ஜீர் சொல்லிட்டு வானவாள ஜீர் சுவாமி. மாமுனிகள் பரவதித்த காலத்திலே கூட அவர் கூட இல்லை. என்ன காரணம்னா எங்க பிரவர்த்தனமாக போயிருந்தார் என்று தெரிவிக்கிறார்கள். தர்சன பிரவர்த்தனார்த்தமாக வெளியிலே எழுந்திருந்தார் யாத்திரைக்கு என்று காட்டுகிறார்கள். அப்ப அதெல்லாம் பார்க்கக்கூடிய காலத்துல என்ன விஷயம் நமக்கு தோற்றுகிறது அப்படின்னா அவர்கள் முக்கியத்துவமாக நினைச்சது என்னன்னா அந்த இறை அனுபவம் எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய இந்த பகவத் விஷயம்னு சொல்லக்கூடியது ஒரு வகுப்பினருக்கு மட்டும் கிடையாது, ஆசையுடையவர் அனைவருக்கும் போய் சேர வேண்டும்ன்றத ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்று காட்டக்கூடியது பாசனம். இத்தால் பெருமதிப்பனான ஆச்சாரியனுடைய கேட்டாருடைய உபதேஷ்டாக்களாகவும் ஸ்ரத்தையுடையவர்கள் உபதேசியராகவும் கடவர்கள் என்னும் அர்த்தம் சொல்லிட்டு இந்த காலத்துக்கு முக்கியமான விஷயம். எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் தான் அது. இத்தால் ஒரு பெருமதிப்பனான ஆச்சாரியன், அதெல்லாம் இந்த காலம் தெரிஞ்சுதான் எழுதினாரான்னு தெரியல. பெருமதிப்பனா இருக்கிற ஆச்சாரியன்னா ரொம்ப கௌரவமாக இருக்கக்கூடிய நல்ல ஞானத்தாலும் அனுஷ்டானத்தாலும் நல்ல சிறந்து விளங்கக்கூடிய ஆச்சாரியன் இருக்கக்கூடியவன் என்ன பண்றான்னா ஆச்சாரியனுடனே கேட்டாருடைய உபதேஷ்டாக்களாகவும். அப்படி பெருமதிப்பனாக இருக்கக்கூடிய ஆச்சாரியன் எப்படி இருக்கணும்னா பகுஸ்ருதனாக இருக்கணும், பல பேரிடத்துல கேட்டவனாக இருக்கணும். விஷயங்களை ஒருத்தன் சொல்றான் அப்படின்னா பகுஸ்ருதனாக கேட்டவனாக இருக்கணும். இந்த காலத்துல எல்லாரும் யார் எது சொன்னாலும் நீ யாருண்ட கேட்டீர் அப்படின்னு தானே சொல்றா, கேட்காதையும் சொல்றா. அது வாஸ்தவம், ரெண்டும் பரஸ்பரம் ரெண்டும் உண்மையாக விஷயமாகத்தான் இருக்கு. கேட்டாருடைய ஆச்சாரியன் திறத்துல பகுஸ்ருதராய் பல முகமாக கேட்டதாக இருக்கணும், பல ஆச்சாரியர்கள் திறத்திலே அடிப்பணிந்து கேட்டதாக இருக்கணும். பஞ்சாச்சாரிய பதாசிரிதா என்று சொல்லும்படியா 5 ஆச்சாரியர்கள் திறத்திலே விஷயங்களை கேட்டவராச்சே. அப்ப சொல்றாரு யார் ஸ்ரோதாவா இருக்கணும், யார் வக்தாவா இருக்கணும், யார் கேட்கணும், யார் சொல்லணும்ன்றத இந்த இடத்துல நிர்ணயம் பண்றாரு. இத்தால் பெருமதிப்பினான ஆச்சாரியனுடைய கேட்டாருடைய உபதேஷ்டாக்களா, உபதேசம் பண்ணக்கூடியவர்கள் நல்ல பெருமதிப்பனான ஆச்சாரியன் திறத்திலே நல்ல விஷயங்களை பல தடவை கேட்டவர்கள் இருக்கக்கூடியவர் எப்படி இருக்கலாம்? உபதேஷ்டா, அவர்கள் தான் காலக்ஷேபம் உபன்யாசம் பண்ணக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அப்போ கேட்கக்கூடியவர்கள் யார்? ஸ்ரத்தையுடையவர்கள், ஆசையுடையவர்கள் எல்லாம் சொன்னார் இல்லையா, ஸ்ரத்தை இருக்கக்கூடியவர்கள் உபதேசியராகும் கடவர்கள். அப்போ ஸ்ரத்தை இருக்கு, எனக்கு இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் ஆசை இருக்கிற என்ன பண்ணோம்? அவர்கள் இப்படிப்பட்ட ஆச்சாரியர் சமாசத்திலே அந்த சமீபத்திலே போய் சேர்ந்து அந்த நல் விஷயங்களை எல்லாம் கேட்க வேணும். கடவர்கள் என்னும் அர்த்தம் சொல்லிற்று. ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பறுத்தார் பின் வேற சொல்ல, ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பறுத்தார் பின் முன்புள்ளார் இத்தை. முன்புள்ளார்னு சொல்லக்கூடியது யார் அப்படின்னு கேட்டா ராமானுஜருக்கு முன்புள்ளார் அப்படின்னு கொள்ளணும். ராமானுஜருக்கு முன்புள்ளார் இதந்தே நாதபஸ்காய இத்தியாதிப்படியே ஒருவருக்கும் உபதேசியாதே உங்கள் அளவுகளே அனுசந்தித்து போருங்கள் என்று மறைத்து போந்தார்கள். எம்பெருமானாருக்கு முன்ன இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் எப்படி இருந்தார்கள் அப்படின்னா இதந்தே நாதபஸ்காய என்று சொல்லும்படியாய் மறைத்து போந்தார்கள். கீதையில சரமஸ்லோகத்தை சொல்லிட்டான் கண்ணன் பெருமான். சர்வதர்மான் பரித்திச்ச மாமேகம் சரணம் ரஜான்னு என்ன பண்ணிட்டான், எல்லாத்தையும் கொட்டிட்டான் அவங்க கிட்ட. அதாவது கண்ணனே சொல்றான், எங்கிட்ட இருக்கக்கூடிய ரத்னங்களை மொத்தத்தையும் கொண்டு நடுக்கூடத்துல இறைச்சுட்டேன். இப்ப எல்லாரும் இந்த நடுக்கூடத்துல இறைச்சிட்டா ஒரு ரத்னங்கள் எல்லாம் எங்க வைக்கணும்? அவருக்கு பாதுகாப்பா இருக்கக்கூடிய பெட்டகத்துல தான் வைக்கணும். அர்ஜுனா, நான் எல்லா ரத்னம் என் தரத்திலே இருந்த ரத்னங்கள் மொத்தத்தையும் கொண்டு ஒரு கூடத்துல இறைச்சுட்டா இந்த இடத்துல எல்லாரும் பல பேர் போகக்கூடிய இடமாக இருக்கிறதே. இதை எப்படி இது பண்ண சுரட்சிதமாக இருக்கணுமே, இதை காக்கக்கூடியதா இருக்கணுமே அறிந்திருக்கிறார். இதம் தே நாத கஸ்காய நாபக்தாய கதாச்சன நாதாசு சூஷவே வாச்சியம் நச்சாமாம் யோபிய சூயதி. நான் சொல்லிட்டேன், ஒரு ஆசையில நீ ஏதோ கேட்ட நானும் சொல்லிட்டேன். நீ அதிகாரியான்னு கூட நான் பார்க்கல. அண்ணன் சொல்ல, நீ அதிகாரியான்னு கூட நான் பார்க்கல, ஆனா நான் சொல்லிட்டேன் இந்த அர்த்தத்தை நீ எல்லாருக்கும் உபதேசிட்டாதே. அண்ணன் சொல்ல வார்த்தை இதெல்லாம் யாருக்கு உபதேசம்? இது நான் சொன்ன விஷயங்கள்லாம் பரம ரகசியம். இதெல்லாம் அப்படி போற்றிக்காக மந்திரம் யத்னேன கோபையேத் என்று சொல்லும்படியா ஆச்சாரியன் சொன்ன மந்திரத்துகளை போற்றி அப்படியே ரகசியமாக கொண்டிருக்கிறோம். குரும் பிரகாஷயேத் தீமான் மந்திரம் யத்னேன கோபையேத்னு தெரிவிக்கிறது. குரும் பிரகாஷயேத், குருனுடைய அந்த ஆச்சாரனுடைய பெருமையை பறைசாற்ற வேண்டும், உலகமெல்லாம் பறைசாற்ற வேண்டும். ஆனால் எதை மறைக்க வேண்டும் என்றால் அந்த ஆச்சாரியன் உபதேசித்த மந்திரங்களை மறைத்து அப்படியே சுரட்சிதமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இவன் என்ன பண்ணா, எல்லா யோகங்களையும் சொன்னா, கடைசியில சர்வதர்மான் பரித்தேஜன்னு சரணாகதி சத்துவத்தையும் சொல்லிட்டான். எல்லாத்தையும் கொட்டிட்டு இது பரம ரகசியம் அர்ஜுனா, இது எல்லாருக்கும் இதை கொடுத்துடாதே, தவத்தை அனுஷ்டிக்காதவன் அவனுக்கு கொடுத்துடாதே தயவு செஞ்சுன்னு சொல்றாரு.
சில பேர் தவம் அனுஷ்டிருப்பான், அவனுக்கு சொல்லாமான்னு அடுத்து கேட்கறான். இல்ல இல்ல, அவனுக்கு பாரு பகவான் திறத்திலையும் பாகவதர் திறத்தையும் பக்தி இருக்கான்னு பாரு, அப்படிப்பட்டவனுக்கு கொடுக்குறான். ஆச்சாரிய பக்தி இல்லாதவனுக்கோ வந்து பகவத் பக்தி இல்லாதவனுக்கோ கொடுக்காதே அப்படின்னு. இல்லையே, அப்போ தவன் பக்தியும் இருந்தா போதுமா அப்படின்னு கேட்டானோ. அப்படி மட்டும் கொடுத்துறாதே, அவனுக்கு வந்து கைங்கரிய நிஷ்டனாக இருக்க வேண்டும், கைங்கரியம் பண்ணணும்னு ஆசை இருக்கணும். விஷயம் மட்டும் தெரிஞ்சுட்டு என்ன பிரயோஜனம்? விஷயத்தை தெரிஞ்சு ஒன்றும் பிரயோஜனம். அவனுக்கு கைங்கரியத்தை பண்ணது ஸ்ரத்தை இருக்கக்கூடியனும், அது மட்டும் இல்லை கேட்பதிலே ஆசை இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவனை பார்த்துதான் இது பண்ணணும்னு தெரிவிக்கிறார். அதனால என்ன சொல்றார், ஆவல் மட்டும் இருக்குவதனால் இது பண்ண எல்லாருக்கும் சொல்லிடாதேன்னு தெரிவிக்கிறார். அது மட்டும் இல்லை, என்ன கடைசியா சொல்ற ஒரு விஷயம், அவனுக்கு என் திறத்தை அசூயை இல்லாத இருக்கணும். ஏன் நான் சொல்லப்படி இவ்வளவு விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேனே, அது தவம் அனுஷ்டியாதவனுக்கு சொல்லிடாதே. தவம் அனுஷ்டித்தவனா இருந்தாலும் அவன் என்ன பண்ணா, அவனுக்கு ஆச்சாரிய பக்தி இருக்கணும், பகவத் பக்தி இருக்கணும், அது இல்லாதவனு சொல்லிடாதே. அது மட்டும் கேட்கிறான். இதெல்லாம் இருந்தா கூட என்ன இருந்தான்னா, அவனுக்கு வந்து அந்த கைங்கரிய நிஷ்டனாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா கைங்கரிய நிஷ்டனாக கேட்பதுல வந்து கேட்கக்கூடிய விஷயங்கள், பகவத் விஷயத்தை கேட்பதிலே ஒரு ஆர்வம் இருக்கக்கூடியதா இருக்கணும். அப்படி இருந்தான்னா சொல்லு, அப்படி இல்லைன்னா சொல்லாத. கடைசியா சொல்றார், இதெல்லாம் இருந்தா கூட பரவாயில்ல, அவனுக்கு என்னிடத்துல அசூயை இருந்தா அவனிடத்த சொல்லிடாதேன்னு தெரிவிக்கிறான். அப்ப காட்ட வந்த விஷயம் என்ன இருக்கு, முன்புள்ளார் இந்த இதந்தே நாதமஸ்காய என்று சொல்லும்படியா கண்ணன் பெருமான் எப்படி வந்து இந்த முக்கியதமமா இந்த மந்திரத்தை, இந்த சர்மஸ்லோகத்தை தெரிவித்ததை முக்கியதமமாக ரகசியத்திலும் ரகசியமாக வைக்க வேண்டும் என்று நினைத்தானோ, அதை போலே ஓரான் வழி ஆச்சாரியர்கள் இதை வந்து இந்த அர்த்தத்தினுடைய கௌரவத்தை கருதி அதை மறைத்து போந்தார்கள். வித்தியாதிப்படியே ஒருவருக்கும் உங்கள் அளவிலே அனுசந்தித்து போருங்கள், உங்களுக்கு மட்டும் வச்சுக்கோங்க, இல்லைன்னா யாராவது 2 காதுகளுக்கு சொல்லுங்கோ என்று சொல்லும்படியாக மறைத்து போந்தார்கள். பின்பு இவர் பரசமிருதேக பரதையாலே, பரசமிருதி தன்னுடைய நலனை இல்லாத இருக்கிறது, சுயநலமே எம்பெருமானார் கிடையாது. அப்படி என்ன பண்ண, அப்ப பரசமிருதி, பரனுக்கு சமிருத்தி இல்ல வந்து அடுத்தவர்கள் அந்நியவர்களுக்கு சமிருத்தி இருக்கக்கூடிய இந்த லோகத்துல இருக்கிற லோகர்களுக்கெல்லாம் சமிருத்தி ஏற்படுமே. பரசமிருதேக பரதையாலே இத்தை பிரசித்தமாம்படி சொல்லும் போல் என்று முக்த கண்டமாக அருளி செய்கிறார். பிறருடைய நன்மை, பரசமிருத்தினா பிறருடைய நன்மை, எம்பெருமான் பரனுடைய நன்மை என்று சொல்லும்படியாய் அந்த நன்மையே நினையுங்கோள், அதனால இதை உபதேசித்து போருங்கோள் அப்படின்னு முக்த கண்டம் உறக்க சொல்லுகிறார் காட்டுகிறார். முன்னோர் வரம்பறுத்தார், பின் ஓரான் வழியாய் உபதேசித்தார். முன்னோர் வரம்பறுத்தார், அதாவது பூர்வர்களாய் இருக்கக்கூடியவர் வச்சிருக்கக்கூடிய ஒரு மரியாதை, அதை வரம்பறுத்தார். பின் முன்பு முதலிகளாலே கட்டின வரம்பை பெருமாள் அடைத்து துடைத்தார் போலே இவரும் அவர்களாலே கட்டின மரியாதையும் அமரியாதமாக பண்ணி அருளினார். ரொம்ப அழகான அர்த்தத்தை காட்டுகிறார். அதாவது முன்பு முதலிகள்னு சொல்றது என்னன்னா, இந்த இடத்துல ஒண்ணு முதலிகள்னா வந்து சாதாரணமா இருக்கக்கூடிய சிஷ்யர்களையும் சொல்லலாம். ராமாயண காலத்துல எப்படி சொல்லியிருக்காருன்னா, அந்த வானர முதலிகள்னு தெரிவிப்பார்கள். அந்த வானர சைன்யத்துக்கு என்ன பேருன்னா, சுக்ரீவன் அங்க தண்ணி இருக்கக்கூடிய அந்த வானர சைன்யாதிகளுக்கெல்லாம் முதலிகள்னு பேரு. முன்பு முதலிகளாலே கட்டின வரம்பை, வரம்புன்னு சொல்லக்கூடியது என்ன, அந்த இடத்துல வந்து சேது அணை கட்டினாரோ இல்லையோ, சீதா பிராட்டி உண்ணாதுறங்காது ஒலிகடலை ஊடறுத்து என்று சொல்லும்படியாய், இது இலங்கை ஈடழிய கட்டிய சேது, இலங்கையை அழிப்பதற்காகவே கட்டிய சேது என்று சொல்லும்படியாய் இருக்கக்கூடியது. அந்த வரம்பை, அந்த அணையை கட்டினான் இல்லையா, அந்த அணையை பெருமாள் கட்டின வரம்பை, முதலிகளாலே கட்டப்பட்ட வந்து சேது வந்து அணை, அது பெருமாள் அடைத்து துடைத்தார் போலே. அந்த சீதா பிராட்டினோட இது முடிஞ்சுடுத்து, அவளை வந்து கை கொண்டாச்சு, இனிமேட்டு இது போக்குவதற்கு அர்ஹதமான வழி கிடையாது. இது அதை என்ன பண்றார், அந்த வந்து சேதுவை என்ன பண்றார், தானே அந்த ராமசேதுவை தானே அடைத்து துடைத்தார் என்று காட்டுகிறார்கள். அதான் தனுஷ்கோட்டி. தனுஷால இப்ப தனுஷ்கோட்டின்னு ஒரு இடம் சொல்றாள், இது எந்த இடம், அந்த தனுஷால தன்னுடைய பானங்களாலே அந்த சேதுவை வந்து தானே வந்து நிர்மூலம் பண்ண இடமாக இருக்கக்கூடியதுதான் என்று காட்டுகிறார்கள். அடைத்து துடைத்தார் போல இவர்களும் அவர்களாலே கட்டின மரியாதையும் அமரியாதமாக பண்ணி, எப்படி எம்பெருமான் தானே கட்டின சேதுவை தானே வந்து அதுக்கு இது போக்குவரத்துக்கு பயன்படக்கூடாதுன்னு அதை முடித்தானோ, அந்த சேதுவை வந்து இது பண்ணானோ, அதே போல பூர்வர்களாலே சுரட்சிதமாக வந்து இதுக்காக காட்டப்பட்டது என்னன்னா ஓரான் வழி சம்பிரதாயம் இல்லையா, அவர்கள் கட்டின மரியாதையும் அமரியாதமாக பண்ணி அருளினார். இந்த இடத்துல மரியாதையை அவமரியாதை பண்ணார்னு அர்த்தம் கொள்ளக்கூடாது. ஒரு வரம்பு இருந்து, அந்த மரியாதைன்னு சொல்லக்கூடியதுன்னா வரம்பு, இந்த இடத்துல மரியாதைன்னு சொல்லக்கூடியது வரம்பு, அந்த வரம்பு இருந்ததை அந்த வரம்பை அறுத்தார். அப்ப வரம்பு அறுத்து விடலாமா அப்படின்னு கேட்கலாம். அடுத்த காரியம் அதுதானே கேட்கலாம். அவர் சொல்றாரு இல்ல, மரியாதா ஸ்தாபகர் இறைவர். உடனே என்ன நினைச்சுடா, ஓ அவமரியாதை பண்றாரு, இல்ல மரியாதையை ஸ்தாபனம் பண்றதுல ஊற்றமுடையவர் இந்த ராமானுஜர் சொல்லக்கூடியவர். அவரை போய் வந்து இந்த அவமரியாதை பண்ணிட்டார் பெரியவர்கள்னா சொல்றதுக்கு வாயே எழுப்பக்கூடாது.
இப்படி செய்தது, இப்படி செய்தாரே என்னன்னா மரியாதாபஸ்கரரே இப்படி செய்தது. அந்த மரியாதையை நன்கு அறிந்தவராக இருக்கக்கூடியவர் தான். அதனால தெரிஞ்சார் இந்த சம்பிரதாயம் மேல மேன்மேலும் பரவ வேணும், அதனால இந்த ஓரான் வழி சம்பிரதாயம் நமக்கு உதவாது. அதனால அனைவரும் பல பேர் இந்த நலனை பெற வேண்டும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாரு, அந்த வரம்பை கொஞ்சம் மாத்தி அமைக்கிறார். சீர்திருத்தம் தான் அது, சீர்திருத்தம் தான் சொல்ற விஷயத்துல எதுவும் இது கிடையாது, மாற்றம் கிடையாது. இது இன்னவருக்கு சொல்லுன்றதுதான் ஒரு இதுவே தவிர அது ஒரு சீர்திருத்தம் தானே பண்ணியிருக்கார். சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்லாதன்னு நிறுத்தலையே. அப்படி பண்ணியிருந்தா பெரிய இது, அதுக்கு விரோதம்னு சொல்லலாம். இது விரோதம் அன்றி அதை மேன்மேலும் சீர்திருத்தம் செய்யக்கூடியதா இருக்கிறது. ராமானுஜஸ்ய கருணா வரணாலயஸ்ய, அதாவது ராமானுஜன் என்னும் சொல்லக்கூடியவர் எப்படின்னா கருணாவரணாலயஸ்ய, வரணாலயம் அப்படின்னு சொன்னா சரணம் புகுவது, புகலிடத்துக்கு சரணம் புகுவதற்கு புகலிடமாக இருக்கக்கூடியது. ராமானுஜஸ்ய கருணையாகிய சரணாலயம் அது. அது எப்படிப்பட்ட சரணாலயம் அப்படின்னு கேட்டா சரண் புகுவருக்கு கருணையை காட்டக்கூடிய சரணாலயமாக இருக்கக்கூடியது. ராமானுஜராகிய கருணை பொருந்திய சரணாலயமாய் சரணம் புகுவருக்கு புகலிடமாக இருக்கக்கூடியது என்னும்படியான கிருபை கடல் கரையழிய பெருகினபடி, கிருபையாகிற கடல் அப்படியே இரண்டு கரையும் அழித்து கொண்டு பெருகக்கூடியதா இருக்கிறது. அதாவது ஓரடிப்பாடாயிருக்கிற வழிகளை பெருவழியாக்கி நடத்தும் ராஜாக்களை போலே. சொன்ன என்னன்னா ஒரு பாதை ஒண்ணு இருக்கு, அது சமன்படுத்தணும். அதை போறதுக்கு இதுவா இருக்கு அப்படின்னு, அது போறதுக்கு சௌகரியங்கள் கொஞ்சம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னா இப்ப என்ன சொல்றோம், 4 வே 6 வே எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அதே போல என்ன பண்றாரு, ராமானுஜர் காலத்துல ஓரடி பாதையா இருந்தது. அது எது இந்த சம்பிரதாயம் ஓரடி பாதைன்னு சொல்றது ஒரு உருவகம் தான். அது ஓரடி பாதைன்னு சொல்லக்கூடியதுன்னா ஓரான் வழி சம்பிரதாயம் எப்படி இருந்தா ஓரடி பாதை போல இருந்தது. பலரும் அதில் பிரவேசித்து ஞானத்தை பெறுவதற்கு ஹேத்து இல்லாத இருந்தது. அதனால நம்ம ஓரடி பாதையா இருந்ததை வழிகளை பெருவெளியாக்கி அதை ரொம்ப பெருசாக்கினார். தன்னுடைய வைசால்யமான ஹிருதயத்தாலே அதை பெரிதாக்கினார். ஆசையுடையோர் எல்லாம் அந்த பாதையிலே பிரவர்த்தனம் பிரவேசிக்க வேண்டும், அதனாலே உஜ்ஜீவிக்க வேண்டும் என்ற போது இதனால பெருவழியாக்கி நடத்தும் ராஜாக்களை போலே. ராஜாக்கள் தானே ராஜாங்கத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் தான் இந்த பாதைகளாம் சரிப்படணும் அப்படின்னா ராஜாக்கள் இப்படிப்பட்டாலும் அவரும் பண்ண. ஏன் இவரு எதிராசராச்சு, அவர் நாட்டுக்கு ராஜா, இவர் எதிராசரா ஆத்மாவுக்கு ராஜாவா இருக்கக்கூடியவர். எல்லா ஆத்மாக்களும் ராஜாக்களை போலே ராஜாவை போல இருக்கு. அதனால என்ன பண்றார், நடத்தும் ராஜாக்களை போலே ஓரான் வழியாய் நடந்த அடிப்பாட்டை எதிராசரான இவரும் தம்முடைய இன்னொருளாலே ஆசையுடையோருக்கெல்லாம் கூறும் என்று பெருவழியாக்கி தடையறும்படி நடத்தியருளார். அதனால என்ன சொன்னார், ஓரான் வழின்னு சொல்லக்கூடிய அடிப்பாடு ஒரு சின்ன பாதையை என்ன பண்ணார் ஆசையுடையோருக்கெல்லாம் என்று சொன்னபடியாய் பெரிதும் பாதையாக ஆக்கின சீர்திருத்தம் ராமானுஜர் பண்ணார் என்று தெரிவிக்கிறார். அப்படி பண்ணக்கூடிய தடையறும்படி அந்த சின்ன பாதையில தான் போகணுன்ற தடையை நீக்கினார். சீமான் ராஜபதம் சகார தயா ராமானுஜயோர் முனிகி என்று தெரிவிக்கிறார். என்ன கடவுதிரி, அதாவது ராமானுஜர் என்ன பண்றார், தயையா தன்னுடைய கிருபையாலே என்ன பண்றாருன்னா ராஜபாட்டை ஏற்படுத்தினார். ஸ்ரீமான் ராஜபதம், ஒரு ராஜபாட்டை ஏற்படுத்தினாராம். சொல்றாருமா இல்லையா, ராஜாக்கள் போடக்கூடியதுன்னா ராஜபாட்டைன்னு சொல்லுவாரு, அனியா அதுக்காக ஒரு இது இருக்குமே. அதுபோல ஸ்ரீமான் ராஜபதம் சகார தயையா ராமானுஜயோர் முனி, ராமானுஜ முனியாலே என்ன ஏற்படுத்தப்பட்டதுன்னா ஒரு ராஜபாட்டை ஏற்படுத்தப்பட்டது. யாருக்காக, அந்த ஆசையுடையோருக்கெல்லாம் செல்வதற்காக என்று சொல்லும்படியா என்ன கடவுதிரே தாம் ராமானுஜ பெருவழி வெட்டி என்னும்படி நடத்தினார் போலே ஆய்த்து இதுவும் ராமானுஜ பெருவழி வெட்டின்னு தெரிவிக்கிறார். அதாவது காட்ட வந்த விஷயம் என்ன, ராமானுஜ பெருவழி வெட்டினா இப்போ பிரபத்தி திருவாய்மொழி 2 விஷயங்கள் இதெல்லாம் சொன்னோம். அதாவது இதை தெரிஞ்சுக்கணும், சரணாகதி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் துவயபூர்வமாக பூர்வகமாக தான் உபதேசித்தார் கேள்விப்பட பார்த்தோம். நாதமுடிகளுக்கே நம்மாழ்வார் அப்படிதான் இது உபதேசித்தார். அப்போ காட்ட வந்த விஷயம் என்னன்னா பிரபத்தி திருவாய்மொழி என்று சொல்லக்கூடியது அதை பெருவழி, அதை போகக்கூடிய பாதை எப்படி இருக்குன்னா ஓரான் வழி பாதையா இருக்காது, அது பெருவழி பாதையா இருக்கு. பெருவழி வெட்டி பாதை பெருவழி வெட்டினா என்ன பண்ணார், சிறியதாக ஓரடி பாதையா இருந்த பெருவழி ஆக்கினார். அப்போ அதுல அடைந்த பயன் என்னன்னா பிரபத்தி திருவாய்மொழி அனைவருக்குமானது. அதிகாரிகளுக்கு ஆசையுடைய அதிகாரிகள் யார், இதுக்குதான் ஆசையுடையோர் எல்லாம் அதிகாரிகள் என்று தெரிவித்தார் என்று பார்க்கிறோம். என்னும்படி நடத்தினார் போலே ஆய்த்து இதுவும் இவர்தாம் ஸ்ரீ விஷ்ணுலோக மணிமண்டபம் மார்க்கதாயி இரே பாஷண்ட சாகர மகா படபா முகாக்னிஹி ஸ்ரீரங்கராஜ சரணாம்புஜ மூலதாசா ஸ்ரீ விஷ்ணுலோக மணிமண்டப மார்க்கதாயி ராமானுஜோ விஜயதே எதிராஜராஜான்னு தாட்டி வச்சோம். பாஷண்ட சாகர படபா முகாக்னி, இந்த கடல்லாம் இருக்கே, கடலுக்குள்ள ஒரு அக்னி ஒண்ணு இருக்கும்.
அந்த அக்னி என்ன பண்ணுமா, கடல் கரையை கடந்து ஜலம், கடல் சொல்ற சமுத்திரம் சொல்ற வந்து பெருக்கக்கூடிய வந்து இதுக்கான அதுல வந்து நதியில இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் போயிட்டே இருக்கு. ஆனாலும் எந்த சமயம் கரையை தட்டி வராது இருக்கே. அந்த கடல்ல இருக்கக்கூடிய இந்த படபா முகாக்னின்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணுமா, அந்த கடலுடைய ஜலத்தை அப்பப்போ வந்து அது விழுங்கி கொண்டே இருக்கும். நம்ம சாதாரணமா அடுப்புல வைக்கிறோம் ஒரு ஜலத்தை, மறந்து போயிடுறோம். என்ன இது, ஒரு குடம் நிறைய வச்சோன்னா என்ன ஆகுது, வச்சது கடைசியில் போய் ஒரு டம்ளர் தான் இருக்கு. அதே போல என்ன இருக்கு, அந்த படபா முகாக்னின்னு சொல்லக்கூடியது கடல் இந்த கரையை தாண்டி போகாது இருக்குது. எல்லாருக்கும் ஆத்துல நடக்குதுதான், அதை நினைச்சு காட்டான். படபா முகாக்னின்னு சொல்லும்படியாய் அந்த கடல்ல இருக்கக்கூடிய அக்னி ஆனது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, அந்த கடல் ஜலம் வந்து அந்த கரையை விட்டு தாண்டாத அந்த தர்மத்தை காக்கக்கூடியதா இருக்கும் என்று காட்டுகிறார். அதே போல எப்படி இருக்கணும், ஸ்ரீ விஷ்ணு லோகம் மணிமண்டபம் ஸ்ரீ பாஷண்ட சாகர மகா படபா முகாக்னி ஸ்ரீரங்கராஜ சரணாம்புஜ மூலதாசகா, அந்த ஸ்ரீரங்கராஜனுடைய திருவடியை அடைவதற்கு காரணமா இருக்கிற ஸ்ரீ விஷ்ணுலோக மணிமண்டப மார்க்கதாயி, விஷ்ணுலோக மணிமண்டபத்தை காட்டக்கூடிய மார்க்கதரிசி, ஒரு வழிகாட்டியா இருக்கிறார் ராமானுஜர். திரிபுராதேவியாரும் ஒரு அம்மா இருந்தான். அவள் இடத்துல யாரோ போய் காட்டாளாம், நீங்கள் எதுக்கு வந்து நாராயணன் வழங்குறீர்கள் அப்படின்னு கேட்டாலாம். அவர் பரம்பொருள்ன்றத வழங்குறீங்களா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, எங்க ராமானுஜர் வந்து ஒரு ஈசான மூலையில ஏதோ ஒரு கல்லை காட்சி இதை வணங்கு, இதுதான் பரம்பொருள்னு சொன்னாலே, ராமானுஜர் வணங்குன்னு சொன்னா அது பரம்பொருளா இருக்கணும்னு கூட எங்களுக்கு அவசியம் இல்லை. அதுதான் ராமானுஜர் திறத்திலே அவர்களுக்கு இருந்த நம்பிக்கை. அவன் சொல்ற ஸ்ரீ விஷ்ணுலோக மணிமண்டப மார்க்கதாயி அப்படின்னு சொன்னால், விஷ்ணுலோக மணிமண்டபத்துக்கு தான் போய் அது காட்டணும்ல. ராமானுஜர் இந்த இடத்துல நீர் இரும் அப்படின்னு சொன்னார்னா, அதை கேட்டு நாம் இருந்தா இதுவே விஷ்ணுலோக மணிமண்டபம் என்று சொல்லும்படியாய் அமைந்திருக்கக்கூடியது ஸ்ரீ விஷ்ணுலோக மணிமண்டபம் மார்க்கதாயி ராமானுஜோ விஜயத்தை எதிராஜராஜா என்று சொல்லும்படியாக இந்த ராமானுஜருக்கு எல்லா விஷயங்களும் ஏற்படட்டும் என்று முடிக்கிறார் அந்த பாசுரம், அந்த ஸ்லோகத்தை. இதோட இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை நிறைவு செய்கிறார். ஒரு 5 நிமிஷம் அதுக்கு அடுத்த பாசுரத்துக்கு பூர்வாங்கமாக சில விஷயங்களை விடத்துல சொல்லிடுறேன். அடுத்த பாசுரம் எப்படி இருக்குன்னா, எம்பெருமானார் தரிசனம் என்ன இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார். இப்ப இந்த பாசுரத்தை கேட்ட உடனே சில சந்தேகங்கள் நமக்கு ஏற்படும். ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் ஏறார் எதிராசன் இன்னொருளால் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே இதுல எதுவும் முரண்பாடுகள் இருக்கு அப்படின்னு நமக்கு எல்லாமே தோணக்கூடிய விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா, காட்ட வந்த விஷயம் என்னன்னா, ஓரான் வழி சம்பிரதாயம் என்பது ஒரு விதமான ஒரு பாதையில அது செல்லக்கூடிய, அதுல பிரயாணம் பண்ணக்கூடிய வந்து இது அது திசையே வேறையா இருக்குது. அதுல இருந்து வந்து வரக்கூடிய வந்து என்ன சொல்றது, அதுல இருந்து வரக்கூடிய விஷயங்கள் வந்து என்னன்னா, உற்பத்தி ஆகக்கூடிய அதிகாரிகள் அவர்களை பார்த்தா அவர்களுடைய வந்து இதுவும் எண்ணிக்கையும் இல்ல அவர்களுடைய வந்து மீதி இருக்கக்கூடிய திசைகளையும் பார்த்தா வித்தியாசமா இருக்கு. ஆனால் இந்த பார்வலைகள் ஆசையுடையோருக்கெல்லாம் இச்சைய அதிகாரம் என்று சொல்லக்கூடிய வந்து அந்த பாதையிலே பிரவர்த்திக்கக்கூடியது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, அது வேறு விதமான பரிணாமத்தை ஒரு விதமான ஒரு பரிணாமத்தை காட்டக்கூடியதா இருக்கிறது. அப்போ இதுல ஏதாவது முரண்பாடுகள் இந்த சம்பிரதாயத்திலே உண்டா அப்படின்னு கேட்கலாம். முரண்பாடுகள் எதுவுமே கிடையாது, ஒரு சின்ன வித்தியாசம் தான் அதுக்கு இதுக்கும். அதாவது அந்த காலத்துல என்ன சொன்னார், ஒருத்தருக்கு ஒருவர் உபதேசிக்கணும், அதிகாரியா இருக்கணும், அதை ஞானத்தாலே விருத்தத்தாலே அப்புறம் அவனுடைய இதுவாலேன்னு சொல்லும்படியாய் அந்த ஜாதியாலேன்னு சொல்லக்கூடியா இருக்கக்கூடியது இல்லையா, அதெல்லாம் எதுவும் பார்க்காதேன்னு சொல்லிட்டார். ஆனால் ஒண்ணுத்த பார்க்காத இருக்காதேன்னு சொல்லிட்டார். ஆசையுடையோர்க்கெல்லாம் சொன்னார். ஆசையுடையோர்க்கெல்லாம் சொன்னதுல பல விஷயங்கள் அதுல புரிந்திருக்கு. ஆசையுடையோர்க்கெல்லாம் சொல்லு அப்படின்னு கேட்டா, உன்னுடைய ஆசையை நான் எப்படி அறிந்து கொள்வேன்? படி என்போ ஒருத்தர் கேட்கல, ஆசை எனக்கு ஆசை இருக்குன்னு நீ சொல்லும் அப்படின்னு கேட்டா, உன்னுடைய ஆசையை நான் எப்படி அறிந்து கொள்வேன் அப்படின்னு கேட்டா நான் எப்படி என்ன சொல்லணும்? அப்போ ஏதாவது ஒரு சின்னங்கள் அந்த அடையாளங்களை காட்டக்கூடிய லிங்கங்கள் நம் திறத்திலே இருக்க வேண்டுமே, அது என்னவா இருக்குன்னு கேட்கலாம். அது என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டா, தாபகா புன்றஹா தத்துவ நாமஹா மந்திரோ யாகஸ்ச பஞ்சமஹா என்று சொல்லும்படியாய் என்ன சொல்லக்கூடியது, எம்பெருமான்கிட்ட நான் வந்து எனக்கு ஆசை இருக்கு அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, எனக்கு ஆச்சாரியன் தரத்துல இருந்து சங்க சக்கர லாஞ்சனங்கள் அதை காட்டக்கூடிய ஏ கண்டலக்ன துளசி நளினாட்ச மாலாகா ஏ பாகுமூல பரிச்சின்னத சங்க சக்கராகா ஏவா லலாட்ட பலகை லச தூர்த்த புன்றாகா தே வைஷ்ணவாம் புவனமாசு பவித்ரயந்தின்னு சொல்லக்கூடிய புற அடையாளங்களா இருக்கிறது. ஏ கண்டலக்ன துளசி நளினாட்ச மாலா, பார்க்கக்கூடிய ஆசை இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? துளசி நளினாட்ச மாலை எழுது, கண்டலக்ன துளசி நளினாட்ச ஏ பாகுமூல பரிச்சின்னத சங்க சக்கராகா, தோட்களிலே அந்த எம்பெருமானுடைய வந்து தீயில் பொறிகின்ற செஞ்சுரராய் பொறிந்திருக்க வேண்டாமா? ஏவா லலாட்ட பலகையில் நசது ஊர்த புன்றாக, ஊர்த புன்றங்கள் நீ தரித்திருக்கமானா இவனுக்கு அடியவன் சொல்லக்கூடிய அவனுடைய திருவடிகளை நான் தரித்திருக்கிறேன், ஆசை அதுதான் தெரியும் என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்சசம்ஸ்காரத்தாலே அடையக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவனிடத்துல இருந்தால்தான் அவனுக்கு ஆசை இருக்குன்னு அர்த்தம். அது இல்லாத எனக்கு ஆசை இருக்குன்னு வெறும் வாய் வார்த்தை பேசுறது அந்த ஆசை இல்லை. அதுதான் காட்ட வந்த விஷயம். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ராமானுஜருக்கு இருந்த ஒரே இதுன்னா, இதை வந்து இந்த விஷயங்களை
அடுத்த வகுப்பினருக்கும் எடுத்து செல்ல வேண்டும்ன்றதுதான் அவருக்கு ஒரு இதுவா இருந்தது. ஆனால் பெரியவர்கள் உத்தேசித்த அவர்கள் நிர்ணயம் பண்ண ஆச்சாரங்களை மீறி உடைத்து போகணுமா அப்படின்னு கேட்டா அந்த மாதிரியான எண்ணம் ராமானுஜருக்கு இல்லை. ஏன்னா இப்போ எல்லாரும் சொல்லக்கூடிய விதம் என்னன்னா, காட்டுக்காடு சுவாமி தன்னுடைய ஒரு கட்டுரையில் எழுதியிருப்பார். யாரோ ஒரு நாஸ்திக கவிஞர் ராமானுஜரை போல எனக்கு மனம் வேணும்னு கேட்டாரும் பல பேர் புகழ்ந்து பாடுகிறார்கள். எங்க ராமானுஜ போறதுக்கு நாஸ்திகம் தான் வேணுமான்னா வாஸ்தவான வார்த்தை. எவ்வளவு பேர் ராமானுஜரை போடுறதுக்கு எவ்வளவு பேர் இருக்கா. கீழே சொன்னாரே, கற்றோர்கள் தாமுகப்பர் கல்வி தன்னில் ஆசையுள்ளோர் பெற்றோம் என உகந்து பின்பு கற்பர் மற்றவர்கள் மாச்சரியத்தால் இகழில் வந்ததென்னெஞ்சே இகழ்கை ஆச்சரியம். யார் நமக்கு ஆதரணியர் அப்படின்னு கேட்டா இந்த உபதேசிருந்த மாலைன்னு சொல்லக்கூடிய கிரந்தத்துக்கு யார் ஆதரணியர்கள் சொன்னா எம்பெருமான் விஷயத்திலே அனுகூலர்களா இருக்கக்கூடியவர் தான் ஆதரணியர்கள். அதுல பிரதிகூலர்களா இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட கிரந்தத்தை உபதேசமான நல்ல கிரந்தம்னு சொன்னா அதுக்கு அவத்தியம்னு தெரிவிக்கிறார். அத போலதான் அவர் ராமானுஜர் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, ஆசையுடையோன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வெறும் வாய் வார்த்தையாக அந்த ஆசை இருக்கக்கூடியது அந்த எம்பெருமானுடைய அந்த பஞ்ச சம்ஸ்காரத்தை பெற்றவர்களா இருக்கணும். அப்பதான் அவர்களுக்கு ஆசையுடையோன்றது தெரியும். இல்லைன்னா என்ன சொல்ற, சில பேர் நிறைய பேர் சொல்றாங்க, ஐம் நாட் ஏ பிராக்டிசிங் ஸ்ரீ வைஷ்ணவைட். அதாவது கொள்கை, அந்த ஸ்ரீ வைஷ்ணவ கொள்கையை நான் கடைபிடிப்பதில்லை, ஆனா நான் ஸ்ரீ வைஷ்ணவம் தான். அப்படி ஒரு ஸ்ரீ வைஷ்ணவே கிடையாது. கொள்கையே இல்லாதவன் மனுஷனே கிடையாது. கொள்கையே இல்லாதவன் மனுஷனே கிடையாது. அனுஷ்டானம் ஞானம் அனுஷ்டானமே நன்னாகவே உடையனான குருவை அடைந்த கால் மாநிலத்தீர் தேனார் கமல திருமாமகள் கொண்டன் தானே வைகுந்தம் தரும். தானே வைகுந்தம் தரும். ஆச்சாரியன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட ஆச்சாரியனை ஒரு சிஷ்யன் அடைந்தானால் வைகுந்தம் எப்படி கிடைக்கும்னா தானே கொண்டு தரும் என்று சொல்லும்படியா இருக்கக்கூடியதுதான் விஷயம் என்று காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட அர்த்தம் அறிவதற்கு மூலம் அறியணும். அந்த மூலத்தை அவர் ஆச்சாரிய முகேன்னு அதிகரிக்கணும். அப்படி ஆச்சாரிய முகேன்னு அதிகரிக்கணும்னா அதுக்கு உண்டான அதிகாரிகள் இல்ல அப்படின்றது, அனதிகாரிகளும் இதுக்கு அதிகாரிகள்னு சொல்றது அர்த்தம் கிடையாது. அது அனர்த்தம். அதிகாரிகள் சொல்லக்கூடியவர் ஆசையுடையோர் இந்த கிரமத்துலதான் இருக்கணும் என்றதை ரொம்ப நிஷ்கர்ஷமாக காட்டியிருக்கிறார் ராமானுஜர். இந்த இடத்துல ஆசையுடையோன்ற பதத்துக்கு அதுதான் அர்த்தம் என்று தெரிவித்து இன்றைய உபன்யாசத்தை தலை கட்டுகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். மங்களம் குருவரியாய மங்களம் குணசிந்தவே வாதிபீதிகராரியாய நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாத்ரு முனி மானச வாசினே அண்ணங்கரார்யவரியாய நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். தழை நல்ல இன்பம் தலைப்பேதெங்கும் தழைக்கவே. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களாணி சந்து. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயரு திருவடிகளே சரணம்.